புரிஞ்சுக்கணும். ஜாதிய ஏற்றத்தாழ்வு எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிச்சானா தான் போவோம். வந்ததே தப்புன்னு இந்த என்ன போவாது, ஒத்துக்கிறது தப்பு. அன்றைக்கும் உனக்கு வேலை கிடைக்கல, அதனால் என்ன பண்ணேன், டோலி தூக்குனேன். இப்போ நீ புள்ள படிச்சுட்ட, டாக்டர் ஆகிட்ட, இன்ஜினியர் ஆகிட்ட, வக்கீல் ஆகிட்ட, ஏதோ ஆகிட்ட, உன்னிகமாக டோலி தூக்கணுமா என்ன? எனக்கு முன்னேற்றன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் போனோம், கான்வென்ட் எடுத்து போய் சேர்த்தா முன்னேற்றம்ன்றாங்க. 12 வருஷம் ஒருத்தன் படிச்சுட்டு வெளியே வந்து என்ன கற்றுன்னு வந்தான்? இல்லை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 16 வருஷம் முடிச்சுட்டு, 12 வருஷம் இது, 4 வருஷம் அது படிச்சுட்டு இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரான் 16 வருஷம். என்ன கற்றுன்னு வந்தான் 16 வருஷத்தில்? கேட்டிங்களா? படிச்சுட்டு வந்து நீங்கள் என்னாச்சும் கேட்டிங்களா? என்ன படித்தேன் நம்ம பண்ணேன், இதுக்கு நம்ம 16 வருஷம் செலவு பண்ணியிருக்கணுமான்னு கேட்டிங்களா? 1 வருஷம் 2 வருஷத்தில் கற்றுக்கிற விஷயத்த எத்தனை வருஷமாக கற்றுனுக்குறீங்க? ஏன் இன்றைக்கும் 60 வருஷமாக இந்த சுதந்திரம் அடைஞ்சு இந்த நாடு ஆட்சி செஞ்சுன்னு இருக்குது. இன்றைக்கி கூட டாய்லெட்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ரோபோ இல்லை இந்தியாவில். ஏன்? அதை செய்கிறதுக்கு ஆள்கிறான், அது செய்கிறதுக்கு ஆள்கிறான். அந்த ஆளை பற்றின கவலை இல்லாமல் மனுஷங்கிறான். ஒரு மனுஷனை பற்றி இன்னொரு மனுஷனுக்கு கவலை இல்லாமல் இருக்கிறது தான் இங்கே என்ன இல்லை, முன்னேற்றம் இல்லை. முன்னேற்றம் அப்படின்னு சொன்ன உடனே நான் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கணும் நல்லா இருக்கணும், அதான் முன்னேற்றம். முதல்ல எழுதிக்கணும். ப்ரோக்ராஸ்ன்ற பேரில் என் நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறான், பரவாயில்லன்ற நானே புரிஞ்சு வச்சுக்கணும். நான் பிறந்துட்டேன், வளருவேன், வாலிபன் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், புள்ள பெற்றுடணும், செத்துணும். இது நேச்சுரல் ப்ராசஸ், ஒன்றும் செய்ய முடியாது. வெறும் பிறந்து சாவறது தானா? நான் இல்லை. ஆன்மீகம் புரிந்த மனிதர்கள் என்ன சொல்லிட்டு போயிடறான், திருமூலரோ அல்லது திருவள்ளுவனோ என்ன சொல்லிட்டு போயிடறாங்க, உன்னை இயற்கை என்ன பண்ணவே இல்லை, எந்த ஜாதியிலையோ, எந்த ஜாதிய கட்டமைப்பிலையோ, எந்த மதத்துலையோ, எந்த மத சடங்குலையோ உன்னை சேர்க்கவே இல்லை. நீயா போய் அடாப்ட் ஆகிட்டு தாழ்ந்தவன் நீ வர சொல்லிக்கிறான். உன்னை என்ன சொல்லிக்கிறான்? அது ஒரு சர்டிஃபிகேட் வரும். உனக்கு எது சர்டிஃபிகேட் கொடுக்குறான்? ஆதார் கார்டு எது கொடுத்துக்கிறான்? உன்னை முன்னேற்றத்துக்கா, உன்னை அப்படியே வச்சுக்கிறதுக்கா? அடுத்தவங்களுக்கு காட்டுறது முன்னேற்றம் கிடையாது. பணத்தை சரியாக சேர்த்து வை, தேவையில்லாத செலவு பண்ணாத. பணம் வர கட்டிவிட பரவாயில்ல, செலவு மட்டும் சரியாக செய். பணம் வரலன்னா பரவாயில்ல, ஆனால் எதை சரியாக செய்ய. எந்த காரணத்தை கொண்டும் நீ கடை வாங்கினா நீ முன்னேறல, பின்னேறிட்ட. புரியுதா? கடன் நீ வாங்கியிருந்தியானா உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிற, பின்னாடி தாங்கிற. புரியுதா? மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக நீ கடன் வாங்கிட்டியானா உன் கதை முடிஞ்சிச்சு. அன்றைக்கே நீ உனக்கான மரணத்தை நீயே நிர்ணயிச்சின, இல்லை உனக்கான வேதனையை நீயே நிர்ணயிச்சின, உனக்கான வெறுப்பை நீயே நிர்ணயிச்சின, உனக்கான தோல்வியை நீயே நிர்ணயிச்சின. கடத்த விட்டு கூட வராது. நீ தங்க நகைகள், ஆறுயிர் அன்பு, ஆறுயிர் கணவன், ஆறுயிர் மனைவி, இவங்களாம் கூட அனுபவம் மட்டும்தான் உனக்கு கூட வரும். புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு? எதை சேர்த்து வையே, நல்ல அனுபவத்தை செஞ்சு வை. முன்னேற உனக்கே கடவுளுக்கு நன்றி சொல்ல தோணும். கடைசியில் நன்றி உணர்வோடு இரு, அழகாக சமாதி சாதிச்சிடலாம். வணக்கம். இன்னைக்கு சக்தி கிட்ட கேட்டதுக்கு முன்னேற்றம் பேசுகிறோம். கோட்டிலேருந்து ஆஃப்லேருந்து ஃபுல்லு இப்படி பேசினா யாருன்னா ஒத்துப்பாங்களா? முதல்ல ஒரு கட்டிங்கில் ஆரம்பிக்கணும், அம்மா 2 கட்டிங்கு, அம்மா குவாட்ரு, அப்போ தான் ஆல்கஹால் உள்ளே சேரும். இதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றம். ஒத்துப்பீங்களா? நீங்கள் ஒத்துக்கினாலும் ஒத்துக்காட்டி அது முன்னேற்றம் தான். குடிக்கிறதுல நீங்கள் என்ன ஏறிடுவீங்கப்பா, முன்னேறிடுவீங்க. முதல்ல ஒரு கட்டிங்கே தடுமாறுனீங்க, ஆல்மா 2 கட்டிங்கு, ஆல்மா குவாட்ரு, பத்தலை புட்டியும் பத்தலை குட்டியும் பத்தலை மத்தலம்மா ட்ராடே.
பாருங்கள், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனா முன்னேற்றம் அப்படின்னு சொன்னால் எதை பேசணும் அப்படின்னா, ஏதோ ஒரு உயர்வான ஒரு விஷயம் அது இதுன்னு வச்சுக்கிறாங்க. சாராயம் குடித்து உயர்வான விஷயம் இல்லைனாக்கா தமிழ்நாடு அரசு அதை வச்சுருக்குமா? போன ஆட்சியும் சரி, இந்த ஆட்சியும் சரி. மூடு டாஸ்மார்க்கை மூடு, பாட்டு எங்கே இல்லை, ரொம்ப நாளமாக சொன்னுங்கிறாங்க. தெரியுமா சாராய கடையோட முன்னேற்றம் எவ்வளோ தூரம் நடந்ததுன்ட்டு உங்களுக்கு? முதல்லலாம் கல்லுக்கடை இது, கல்லுக்கடை பாட்டிலில் போட்டு அரசாங்கம் விற்கும். ஆல்மா கடாமார்க் சாராயம்லாம் இருந்தது. சாராய கடையை ஏலம் எடுப்பாங்க அரசியல்வாதிகள் மட்டும்தான், அவங்க தான் வைப்பாங்க. கள்ளச்சாராயம் இருக்கும், தனியாக காசு வாங்க, ஊருக்கு காசு தருவாங்க. அதுக்கு தனியாக போலீஸ் இருக்கும் சாராயத்தை ஒழிக்கிறதுக்குன்னே. அவங்கக்கிட்டேயே கை விட்டு வாங்கிக்கின்னு அவங்களே ஊருக்கு காசையும் கொடுத்துட்டு அவங்களே உடச்சிட்டும் போவாங்க. இது ஒரு சீன் நடந்துனே இருக்கும் அடிக்கடிக்கு. செட்டில்மெண்ட்னு ஒரு ஏரியா வில்லிவாத்தில் இன்றைக்கும் அது ஃபுல்லாகவே சாராய வாடை அடிக்கும், பேரில் ஊற்றி இருக்கும், அது மாதிரின்னு இருக்கும். அங்கே போலீஸும் போக முடியாது, அடிப்பாங்க போலீஸையே. இப்படிலாம் இருந்ததை ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, முறைப்படுத்தினாங்க, அரசு தான் அப்படின்ட்டு. ஆனால் கம்பெனியெல்லாம் யார் வச்சுக்கிறாங்க தெரியுமா? சாராய கடை கம்பெனியெல்லாம் ஆட்சியாளர்கள் தான் வச்சுக்கிறாங்க, யார்தோரெலாம் கிடையாது. கடை மூட சொல்கிறவங்க தான், எதிர்கட்சியாக இருக்கும்போது மூட சொல்லுவாங்க, அவங்களே கட்சி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதை பற்றி பேச மாட்டாங்க. இதெல்லாம் தமாசு, ஒரு நாடகம் நடக்குது இங்கே. அப்போ இது முன்னேற்றம்லாம் இல்லை. மக்களை புரிஞ்சிக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாகறாங்க. நான் அப்படி இல்லை, நான் முன்னேற்றத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு சரியாக புரிஞ்சிக்க முடியும்னா, ஒரு குவார்ட்டர் குடிக்கிறவன் ஃபுல்லு குடிச்சான்னா முன்னேறிக்கிறான்னு அர்த்தம். இது நீ தெளிவாக உன் மூளையில் எடுத்து போய் வச்சுக்கோ. ரைட் ராங்கெலாம் கிடையாது. ஒரு மருத்துவர்கிட்ட போகிற சுகர் உனக்கு ஏறிச்சுன்றான், 140 160 ஏதோ ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவான். நம்பர் சொன்னாவே நம்ம உண்மை நம்பிடுவோம். எப்பவுமே நம்பர் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும். அதனால் ஒரு நம்பர் சொல்லுவான், அதுக்கு ஒரு மாத்திரையை கொடுப்பான், டோசேஜ் பத்தில் இன்க்ரீஸ் பண்ணே போய் நிற்பான். பார்த்துக்கிறீங்களா? இது சுகரில் முன்னேற்றம் உங்களுக்கு. ஆல்மா விரல் எடுப்பாங்க, கால் எடுப்பாங்க, ஆல்மா கை எடுப்பாங்க, ஒன்று ஒன்றா படுத்து நிற்பீங்க, பெட்டில் இருப்பீங்க, சாவ மட்டும் மாட்டீங்க. புரியுதா? இப்போ முன்னேற்றமா இல்லையா? சர்க்கரையில் மாத்திரை போட்டு என்ன ஆயிருக்கணும், நீங்கள் குறைஞ்சிருக்கணும். ஏன் குறையில? அது அப்போ அதெல்லாம் ப்ராக்ரஸிவாக என்ன எப்படி இருக்குதுன்னா முன்னேற்ற பாதையில் இருக்குது. இது புரியுதா? குடிக்கிறது, சுகர் வர்றது, இதெல்லாம் எந்த பாதையில் இருக்குது? முன்னேற்றம் தான். பிறந்த மைனஸ் ஆகி சாக மாட்டேன், வயசு குறைஞ்சிடும் உனக்கு. 10 5 20 30 40 50 60 70 80 90 100ன்னு வயசு என்ன ஆயினுக்கா? 80 85 86 தெரியாது, ஏதோ ஒரு வயசுல செத்துருவேன். ஆனால் உன்ன தான் பிறந்ததுலேருந்து என்ன தான் ஆயிருப்பேன், நீ முன்னேறி தான் செத்துருப்பேன், பின்னேறி சாக மாட்டேன். ஒரு நாடகம்லாம் ஒரு காலத்தில் எடுத்தானுங்க, அப்படியே திரும்ப போய் கருவறையில் பூந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நாடகம் எடுத்தானுங்க ஒருத்தானுங்க. பைத்தியக்கார சிந்தனை. யோசிக்கும் போது யோசிக்கிறது, இப்படி வளர்ந்து இப்படி போனால் திரும்ப ரிவர்சல் ஆர்டரில் போய் கருவறையிலே வாழ்க்கையை முடிச்சு போன்ற மாதிரிலாம் பாட்டு வரலாம் எழுதி வச்சுருப்பானுங்க. எது கருவறை மாதிரி ஒரு இடமே இல்லை அப்படிலாம் சொல்லி, அதெல்லாம் மோசம். ஒரு முன்னேறி தெரிஞ்சவனுக்கு கருவறை திரும்பினா போக மாட்டான், யாரும் கருவறைக்கெல்லாம் போக மாட்டான், கல்லறைக்கு தான் போவான். எங்கே போக மாட்டான்? கருவறைக்கெல்லாம் போக மாட்டான். கருவறை இருக்காது, அம்மா காணாமல் போயிட்டுருப்பா. ஆமாம், அது வரைக்கும் இருந்தாக்கா அவன் முன்னேறல, ஒரு கட்டத்தில் ஒன்றா இருப்பா. ஸோ முன்னேற்றம் அப்படின்னா நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்பர் என்ன பண்ணலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். 1 2 3 4 எத்தனை வரைக்கும்? இன்ஃபினிட். முடியாது. என்ன இல்லை? முடிவே இல்லை. முன்னேற்றத்துக்கும் அப்படி தான். ஆனால் ஒரு சாராயம் ஒரு ஃபுல்லை முச்சிடுவேன், சுகரு சாவில் முச்சிரும். நீ பிறந்த ஒரு வயசில் முச்சிப்ப தானே. ஆனால் முன்னேற்றன்றது அது இல்லை, ஒரு எல்லைக்குட்பட்டது கிடையாது. எது? முன்னேற்றத்துக்கு மட்டும் ஒரு எல்லை கிடையாது. ஏன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ் அது. எப்படி நம்பர் இன்ஃபினிட்டோ அந்த மாதிரி முன்னேற்றமும் இன்ஃபினிட்டு தான். எல்லை இல்லாமல் என்ன ஆகினே இருக்கான், வளர்ந்துனே இருக்கும். இன்றைக்கி நம்ம ஜாதியெல்லாம் தப்புன்னு சொல்கிறோம்ல, உண்மை அது கிடையாது. அன்றைக்கி ஜாதி தேவைப்பட்டுச்சு. அன்றைக்கி என்ன தேவைப்பட்டுச்சு? ஜாதி தேவைப்பட்டுச்சு. நம்மெல்லாம் நம்ம வேலைக்காரனாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ஜாதியை ஒத்துக்க முடியல. கக்கூச மலம் அள்ளுற வேலை செய்யறதுனாலையோ, முடி வெட்டுறதுனாலையோ, செருப்போட விடாதுன்றதுனால நம்மளால் ஒத்துக்க முடியல. ஆனால் அன்னைக்கு இந்த மனிதர், காட்டுவாசியில் இருந்த மனிதனுக்கு அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஒரு மனுஷன் நல்லா சொகுசாக வாழணும்னா 4 பேர் தூக்கின்னு போனான் அவனை.
ஏன்னா அவங்ககிட்ட என்ன தெரியாதுன்னா டெக்னாலஜி இல்லை, டயர் கிடையாது, கார் கிடையாது, என்ஜின் கிடையாது, எந்த கருமும் கிடையாது. ஆனால் அவன் சந்தோஷமாக வாழணும். ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவன் என்ன தான் செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொகுசாக வாழ பார்ப்பான். சொகுசாக வாழணும்னு அவன் நினச்சானா 4 பேர் அவனுக்கு உதவுறதுக்கான ஏற்பாடை பண்ணுவான். இவங்ககிட்ட பழம் இருக்கும், இல்லை ஏதோ வேட்டையாட தெரிஞ்சிருப்பான், ஏதோ ஒன்று வச்சுருப்பான், அதை அந்த 4 பேருக்கு கொடுப்பான். அவங்க அதை வாங்கிக்கின்னு அந்த வேலையை செய்வாங்க. இன்றைக்கும் டோலி தூக்கின்னு தாங்கிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் அதை அனுபவிச்சுட்டு வரலாம். இன்றைக்கும் ஸ்டில் நவ் இன்ன தேதிக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட என்ன ஆகுது அங்கே? ஆமாம், டோலி 2 பேர் ஒரு ஆள் தூக்கின்னு போவான். ஒரு மூங்கிலில் நடுவில் போட்டு வச்சுட்டு இருக்கோம். அதில் நீங்கள் உள்ளே உட்காந்துப்பீங்க, துணி கட்டி படுக்க வச்சுருவான். 2 பேர் மூங்கில தூக்கின்னு போயிடுவான். ஏன்னா அவங்களால நடக்க முடியல, தூக்கின்னு போகிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. இது ஏற்றத்தாழ்வாக பார்க்க முடியாது. அதனால தான் வள்ளுவர் பெருந்தகை அப்பயே சொல்லிடுறாரு, ஒருத்தன் தூக்கின்னு போகிறான், ஒருத்தன் நந்து போகிறான்னா அந்தத்தில் போய் ஏற்றத்தாழ்வுலாம் பேச முடியாது. அது தேவைப்பட்டால் கூட தேவைப்படலாம். கால் வலியோடு இருக்கிறவனுக்கு சக்கரை வியாதி வந்துடும், அடிப்பட்டுச்சுன்னா நம்மளே என்ன பண்ணுறோம்? புடத்தை எத்தனை பேர் தூக்கின்னு போகிறான். ஆனால் நாங்களாம் தூக்க முடியும், ஏற்றத்தாழ்வில் இல்லை, நீயே போய் 10 கிலோ சுடுகாட்டுன்னு சொல்ல முடியுமா என்ன? புரிஞ்சுக்கணும். ஜாதிய ஏற்றத்தாழ்வு எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிச்சானா தான் போவோம். வந்ததே தப்புன்னு என்ன போவாது, ஒத்துங்கிறது தப்பு. அன்றைக்கி உனக்கு வேலை கிடைக்கல, அதனால் என்ன பண்ணேன்? டோலி தூக்குனேன். இப்போ நீ புள்ள படிச்சுட்ட, டாக்டர் ஆகிட்ட, இல்லை இன்ஜினியர் ஆகிட்ட, வக்கீல் ஆகிட்ட, ஏதோ ஆகிட்ட, உன்னிக்க டோலி தூக்கணுமா என்ன? அவசியம் இல்லை. அப்போ நான் டோலி தூக்கக்கூடாது, தூக்கணும்னு முடிவு நான் தான் எடுக்கணும். சுதந்திரம் என் கையில்னா என் கையில் தான் இருக்குது. வாழ்க்கை யாருக்கிட்ட தான் என்கிட்டது. முன்னேற்றம் என்பது என் கையில் இருக்குது, யாரோ சொல்கிறதில்ல. உங்களுக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ற பேரில் தப்பாக போதிச்சிட்டானுங்க. இதெல்லாம் முன்னேற்றம். இதெல்லாம் வள்ளுவர் காலத்துலலாம் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இல்லை. இன்றைக்கி டெக்னாலஜி வந்துச்சு, இது முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்மையிலே முன்னேற்றமா இல்லையா? யோசிக்கிறோம். நம்ம முன்னேற்றமாக இருக்கலாம், பின்னேற்றமாக இருக்கலாம். கூட்டம் ஒரு பக்கம் பின்னேற்றம்னு சொல்லலாம், ஒரு பக்கம் அணு உலைக்க வச்சு இங்கே கரண்ட்டு தயாரிக்கிறாங்க. எதுன்னு சில பேர் எங்கள் ஊரில் செய்யாத, இது எங்களுக்கு பாதுகாப்பற்றது, போராடுறாங்க, சாவுறாங்க. இதில் சரி தப்புன்னு எங்கன்னா இருக்குதா? எப்படி பண்ணுறாங்க? அணு அந்த உலைக்க கதிர்வீச்செல்லாம் சாவு வச்சுருவாங்கன்றதெல்லாம் உண்மைதானா? தெரிஞ்சால் போராடிப்பாங்க நினைக்கிறீங்க எல்லாரும்? எல்லாருக்கும் டீட்டெயில் தெரியும். அந்த கம்பெனி ஓனர் யாருன்னு தெரியும், அது ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டான்னு தெரியும், அதுலேருந்து எவ்வளோ கரண்ட் வெளியிடுறாங்கன்னு தெரியும். நம்ம நியூஸை பார்க்குறோம், சண்டை போடுறோம், யார் பக்கம்னு பார்க்குறோம், எந்த ஆட்சியாளர்கள் பார்க்குறோம், அந்த ஆட்சியாளர்கள் செஞ்சால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இடத்துலையுமே தப்பாக இருக்குது. ஸோ இப்போ முன்னேற்றத்தை தெளிவாக நான் புரிஞ்சுக்கணும். இப்போ சமூகத்தில் ஆளாளுக்கு ஒன்று சொன்னுங்கிறான் முன்னேற்றம்ன்ட்டு. ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறவர் மாடி வீடு கட்டார்னா முன்னேற்றம் அப்படின்றான். ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறவர் மாடி வீட்டில் 100 அடுக்கு கொண்ட ஒரு மாடியில் 80வது அடுக்கில் உனக்கு ஒரு வீடு இருக்குது. உனக்கு தரைதளத்தில் ஒரு கொட்டா இருந்தது, ஒரு கிரவுண்டில். எவ்வளோ? ஒரு கிரவுண்டில் உனக்கு ஒரு குடிசை வீடு இருந்தது. புரிஞ்சிச்சா? ஆனால் 100 மாடி அடுக்கு கட்டடத்தில் 80வது மாடியில் உனக்கு ஒரு வீடு கிடையாது. இதை விற்றா அது வாங்க முடியல. எதை விற்றா? இந்த ஒரு கிரவுண்டுக்குதே, இதை விற்றா அது வாங்க முடியல. அது ஒரு 1.5 கோடிக்கு மேலே போகுது. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 80 லட்சம், இல்லை 70 லட்சம், இல்லை 60 லட்சம், இல்லை 50 லட்சம் தான். உன் வீட்டுக்கு மதிப்பே கிடையாது. உன் வீட்டுக்கு என்னவே கிடையாது, மதிப்பே இல்லை, கன்சிடரே பண்ண முடியாது. அதுனா 4 ஓடு போட்டு வச்சுக்கிற, இல்லை ஓலை கட்டி வச்சுக்கிற, அதெல்லாம் ஒரு வீடாகவே அவன் கன்சிடர் பண்ணல. ஒரு சின்னதாக எர்த்துவக்கு வருது, ஒஞ்சிச்சு பில்டிங்கு, யார் இருப்பான், யார் இருக்க மாட்டான்? 80வது மாடியில் இருக்கிறவர் இருக்க மாட்டார், குடிசை போட்டுங்கிறவர் இருப்பார். அப்புறமா நிலம் அவருக்கு கிடையாது. அங்கே அந்த 100 பேர் இருக்கிறாங்களே, 100 பேருக்கு பாகம் பிச்சு கொடுத்தா அந்த இடம் அமுத்துட்டு வரா. நிற்க வரல கூட எதுவுமே கூட முடியாது, கட்டை வரல எதுவுமே கூட ஊனிக்க முடியாது. அங்கே ஒரு குச்சி வச்சு நின்று கூட நிற்க முடியாது. அங்கே பில்டிங் இல்லை. இங்கே இடம் அப்படியே தான் இருக்குது, குடிசை கூட அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. பூகமெல்லாம் வந்தால் என்ன ஆகிடுமா? நான் குடிசை விட சின்னதாக செவர் வெடிபட்டுருக்கோம், அவ்வளோதான். ரெண்டாவது ஆடினா ஆகாது, விடாது. இப்போ நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துக்கிறான் முன்னேற்றம்னா? பாரு, ஒரு 8000 ரூபா நீங்கள் வாடகை கொடுத்தீங்கன்னா போதும், வாழ்ந்துட்டு போயிடலாம். 8000 ரூபா வாடகை கொடுத்துட்டு, இல்லை 10,000 ரூபா வாடகை கொடுத்துட்டு போயிடலாம். 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு இடம் வாங்குறீங்க.
இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ வரும்? எது போய் பேங்க்கில் போட்டா 0.5%னா கூட 1 கோடி. எவ்வளோ வாடகை? எவ்வளோ மிச்சம் வரும்? ஏன் 1 கோடி ரூபாய் கொடுத்து இடம் வாங்குனீங்க? அப்போ உங்களுக்கு ப்ராக்ரெசிவ்ன்ற பேரில் அல்லது முன்னேற்ற பேரில் போலியாக ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்குறான். இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா ஜாதியெல்லாம் இருக்குது இல்லை இப்படிலாம் பேசிக்கிறானுங்க. மாட்டுக்கறி சாப்பிட முட்டா நீ ஜாதியில் முன்னேறதான் நினச்சிக்கிற. இப்போ முன்னேறிட்ட வர நீ பீஃப்லாம் சாப்பிட மாட்டேன், மட்டன் தான் சாப்பிடுவேன், முன்னேற்றமா? எதை விட்டு போன? ஆரோக்கியமான உணவு விட்டு போகிற, அதோட பெருமையாக வர சொல்கிற நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இதெல்லாம் எங்கெங்கே நடக்குது? எனக்கு முன்னேற்றன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் போனோம், கான்வென்ட்ல இருந்து போய் சேர்த்தா முன்னேற்றம்ன்றாங்க. 12 வருஷம் ஒருத்தன் படிச்சுட்டு வெளியே வந்து என்ன கற்றுன்னு வந்தான்? இல்லை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 16 வருஷம் முடிச்சுட்டு 12 வருஷம் இது 4 வருஷம் அது படிச்சுட்டு இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரான் 16 வருஷம். என்ன கற்றுன்னு வந்தான் 16 வருஷத்தில்? கேட்டிங்களா? படிச்சுட்டு வந்து நீங்கள் என்னாச்சும் கேட்டிங்களா? என்ன படித்தேன் நம்ம ஒன்று? இதுக்கு நம்ம 16 வருஷம் செலவு பண்ணியிருக்கணுமான்னு கேட்டிங்களா? 1 வருஷம் 2 வருஷத்தில் கற்றுக்கிற விஷயத்த எத்தனை வருஷமாக கற்றுனுக்குறீங்க? ஏன் ஏன் ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு ஒரு 4 வருஷம் முடியுமா? ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு. ஒரு 2 மொழியை கற்றுக்கிறதுக்கு ஒரு 8 வருஷம் முடியுமா? 2 மொழியை கற்றுன்னு ஒரு டெக்னிக்கலாக கற்றுன்னு வரதுக்கு ஒரு 10 வருஷம் போதாதா? இன்னும் கூட சிங்க் பண்ண முடியும், குறைக்க முடியும். ஏன் செய்யலை? அப்போ டிசைட் பண்ணுறான் இந்த மனிதர்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எவ்வளோ தூரம் தான் இருக்கணுன்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, டிசைட் பண்ணிட்டான். அதை நான் சிந்திக்க கூட இல்லை, அது பக்கம் நான் பார்க்க கூட இல்லை. என்னை யாரோ வரையறுத்துக்கிறாங்க. ஒன்று இலுமினாட்டிக்கெலாம் போய்ட்டு போகிறீங்க, அதெல்லாம் பாவமான இடம். நமக்கு தெரியாது 13 குடும்பம் 20 குடும்பம்லாம் சொல்லிட்டு எங்கன்னா போயிட்டு அல்மா சப்ளாக்கள் போட்டு பேசினது தான் நல்லா இருக்குது. அது நமக்கே அசிங்கமாக இருக்கும். என்ன நான் வரையறுத்துக்கணுன்றது எனக்கு புரிஞ்சிச்சானா எந்த கம்யூனிட்டி எனக்கு தேவையில்லை, எனக்கு நான் தான். ஏன்னா முன்னேற்றத்தை பற்றின ஒரு தெளிந்த பார்வை எனக்கு இல்லை. எனக்கு என்ன இல்லை, முன்னேற்றத்தை பற்றின ஒரு தெளிந்த, நான் வாழ்கிறதுக்கு பணம் வேணும், பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சிஸ்டம் அப்படி தான். இங்கே கரன்சின்னு ஒன்று, ஒரு நாட்டில் ஒரு கரன்சி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை உழைச்சா நீங்கள் பெறலாம். அது எப்படி பெறலாம்? உழைச்சா. திறமையினால் உழைக்கலாம். உங்கள் திறமை கூட என்ன தான் பணமாக மாற்றலாம். உங்கள் புத்திசாலித்தனத்தை பணமாக மாற்றலாம். உங்கள் உழைப்பை பணமாக மாற்றலாம். உங்கள் நேர்மையை பணமாக மாற்றலாம். உங்களுடைய கலை உணர்வுகளை கூட என்னவாக்கலாம், பணமாக ஆக்கலாம். புகழும் பணமும் சேர்ந்து வர்றது சினிமான்றதுனால நிறைய பேர் சினிமாவே நாடி ஒன்றுத்துக்குமே உதவாமல் போனவங்க இன்றைக்கும் வடபழனியில் இதை கேட்டுக்கிறவங்க கூட யாருனா 2 பேர் இருப்பாங்க, சுற்றி நிற்பான். ஒருத்தர் இங்கே வந்து இந்த நல்ல மனுஷன்தான், கல்யாணம் பண்ணின்னு தான் நான் படம் எடுத்துகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னாரு. கல்யாணம் பண்ணின்னு கூட படம் எடுக்கலான்னு போயிட்டார். நான் போது கெட்ட வார்த்தை பேசிட்டேன்ட்டு. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் படத்துக்கு எதனா சம்மந்தங்குதா? அப்போ அவர் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டார், பணமும் எடுக்க மாட்டார்னு தெரிஞ்சிச்சு. ஒருவேளை என் பேச்சை கொண்டு வீடு கொண்டு கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டு படமாக எடுத்தாருன்னா சந்தோஷம்தான். இல்லை படம் எடுத்துட்டேன்னு சொன்னால் கூட எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு நல்லா இருந்தால் சந்தோஷம் தான். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் யார் நல்லா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு நல்லா இருக்கணும். நம்ம பேசுகிறதே அதுக்கு தான். அப்போ முன்னேற்றம்னா என்ன? நம்பர் மாதிரி வளரணும். இயற்கை படைச்சதெல்லாம் நம்பர் மாதிரி கரெக்டாக வளருது. இயற்கையெல்லாம் எப்படி தான் இருக்குது, விதை பின்னேறிலாம் போகாது. வேறு கீழே மேலே மரம் 120 வருஷம் வாழும், வாழ்க்கையை முச்சிக்கும். ஒரு பனைமரம் பூத்துரும், கடைசியாக ஒரு பூ பூத்து அந்த பனைமரம் தன்னுடைய வாழ்நாளை முச்சிக்கும். பார்த்துக்கிறீங்களா இல்லையா தெரியல. 120 இயர்ஸ். தாத்தா வந்து பனைமரம் வைக்கும்போது அவருக்கு 45 வயசு. அந்த மரம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் காய்க்குமே. ஒரு 80 வயசு வரைக்கும் இருப்பார்னா ஒரு 25 வருஷம் தான், ஒரு 15 வருஷம் அதில் போயிட்டு போய் 10 வருஷம் தான் அந்த மரத்தை என்ஜாய் பண்ண போகிறாரு. ஆனால் மரம் வச்சார். அத்தது யாரோ வந்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பேரெல்லாம் வந்தாரோன்ட்டு ஏரி குளங்கள்லாம் வெட்டிக்கிறாங்க. முன்னேற்றத்துக்காகவோ பின்னேற்றத்துக்காகவான்னா அவருக்கு அப்புறமாவும் ப்ரோக்ரஸாக அந்த குடும்பம் வந்துனே இருக்குது. அப்படி தானே? காட்டுவாசியாக இருந்தவன் ஜாதியும் தான், ஜாதியில் வெளியே வந்து தான் ஆகணும். அப்போ என்ன பிரச்சனை? மனுஷன் பல்லக்கு தூக்குதுன்னா டயர் தான் பிரச்சனை, கார் தான் பிரச்சனை. புரிஞ்சிச்சா? டெக்னிக்கலாக உங்களுக்கு எல்லாம் கட்டிச்சானா என்ன பண்ண மாட்டேன் நான். இன்றைக்கும் 60 வருஷமாக இந்த சுதந்திரம் அடைஞ்சு இந்த நாடு ஆட்சி செஞ்சுன்னு இருக்குது. இன்றைக்கி கூட டாய்லெட்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ரோபோ இல்லை இந்தியாவில். ஏன்? அதை செய்கிறதுக்கு ஆள்கிறான். அது செய்கிறதுக்கு
ஆள்கிறான். அந்த ஆளை பற்றின கவலை இல்லாமல் மனுஷங்கிறான். ஒரு மனுஷனை பற்றி இன்னொரு மனுஷனுக்கு கவலை இல்லாமல் இருக்கிறது தான் இங்கே என்ன இல்லை, முன்னேற்றம் இல்லை. முன்னேற்றம் அப்படின்னு சொன்ன உடனே நான் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கணும் நல்லா இருக்கணும், அதான் முன்னேற்றம். முதல்ல எப்படி இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அடுத்தது என்னை சுற்றி இருக்குங்க நல்லா, நான் மட்டும் நல்லா இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை கூடவே வரக்கூடாது, தூரம் இருக்கணும். என்னை பார்த்து என்ன பண்ணவங்க தூரமாக இருக்கணும், அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆன்மீகவாதின்றான் யார் இருப்பார், சாமியார்லாம் யார் இருப்பார், அவனுக்கு உனக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். உன்னை கட்டியெல்லாம் வச்சுக்க மாட்டான், உன்னெல்லாம் கட்டியெல்லாம் விட்டுக்க மாட்டான். காலெல்லாம் சாதாரணமாக விட மாட்டான், சாக்ஸ் எல்லாம் போட்டுருப்பான். காலில் ஊறத்துக்கு கூட நீங்கள் காசு கொடுக்கணும், சும்மாலாம் போய் என்ன பண்ண முடியாது, இஷ்டத்துக்கெல்லாம் ஆசீர்வாதம் பார்க்கறதுக்கு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு 10,000 கொடுன்னு கேட்டவங்களாங்கிறாங்க. இன்றைக்கும் நடந்துருந்தாங்க இது வியாபாரம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த உலகத்தில். அந்த மாதிரிலாம் இங்கே ஆன்மீகன்ற பேரில் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் முன்னேறிட்டவன் நீ முன்னேற முடியாதுன்றான். இவங்க எல்லாம் படித்தவன் பெரிய ஆள் புரிஞ்சு கொண்டவன்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் எல்லாருக்கும் இல்லைன்றான். எந்த இடம் முன்னேற்றம் எல்லாருக்கும் இல்லைன்றான். எல்லாரும் எந்நாட்டு மன்னர்ன்றான், ஆனால் மன்னர் கிடையாதுன்றான். உண்மையிலே ஒத்துக்கிறான். ஒரு கட்சி, அரசியல் கட்சி நடக்குது, ஒரு குடும்பத்தை யாரோ ஒருத்தர் நடத்தி வைக்கிறார், ஒரு குழுமம். அது ஒரு குழுமம்னா அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்து வைக்கிறாங்க, அடுத்த ஆள் அதில் வராங்க, அவங்க அதை எடுத்துக்கிறாங்க, ஆக்குபைட் பண்ணுறாங்க, கம்பெனி டெவலப் ஆகுது, கம்பெனி ஃபேமஸ் ஆகுது, கம்பெனி வளருது. கம்பெனிக்கு ஓட்டு போடுறது தான் ஆளுகிறானுங்க, புதுசாக ஒன்று சிந்திச்சு ஓட்டு போகிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. கம்பெனி டெவலப் ஆகிட்ட பிறகு கம்பெனி என்ன பண்ணுதுன்னா எவ்வளோ காசு கொடுக்க முடியும்னு பணம் வச்சுன்னுக்குது. அடுத்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கான காசை இப்போ என்ன பண்ணுது, சேர்த்து வைக்குது. அப்போ கம்பெனி டெவலப் ஆகினே போகுது, மக்கள் டெவலப் ஆகலை. நம்ம இப்போ கம்பெனிகளை வளர்க்குறதுக்கான ஒரு ஆள். நம்ம மேத்தா ஒரு கவிதை எழுதுகிறாரு, கூட்டு திறந்தது சிறகடிக்கவா சீட்டு எடுக்கவா. உங்களுக்கு சுதந்திரம் கட்சிது எதுக்கிடானா ஓட்டு போகிறதுக்கு. நீங்கள் நினச்சிக்காதீங்க சுதந்திரமாக இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கக்கூடாது, ஓட்டு போகிறதுக்கு. ஆனால் ஓட்டு போகிறதையும் தாண்டி சிந்திச்சிங்கன்னா நீங்கள் சுதந்திரமாகவும் முன்னேற்றம் உள்ளவராகவும் மாறிடலாம். அப்போது முன்னேற்றம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா, நான் என்ன என் நிலையிலேருந்து நான் மாற்றிருக்கிறேனா, நான் உயர்ந்திருக்கிறேனா, என் சிந்தனை மேன்மை தங்கியதாக இருக்குதா, நான் கம்ஃபர்டபுளாக இருக்குண்ணா, இதுதான் முன்னேற்றம். இப்போ நீங்கள் குழந்தையா இருக்கும்போது பால் குடிச்சிங்க, ஏன் பால் குடிச்சிங்க? குழந்தையா இருக்கும்போது ஏன் பால் குடிச்சிங்க? பசிச்சது பால் குடிச்சிங்க. குழந்தையா இருக்கும்போது ஏன் பால் குடிச்சிங்க? கேட்கவே இல்லை. குழந்தையா இருக்கும்போது ஏன் பால் குடிச்சேன்? நான் கேட்கவே இல்லை. நான் என்ன எவனா சொன்னா பாரு, சொல்லவே இல்லை. சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. பல்லு இல்லையா? பல்லு இல்லை, சக்கரை தண்ணி குடிச்சிங்க, கழுத பால் குடிச்சிங்க. குழந்தை இருக்கும்போது ஏன் பால் குடிச்சிங்க? சாதாரண விஷயம். பல்லு இந்த பால் குடிச்சிருப்பே நீ. பல்லு இருக்க போதுனே மைண்டா ஒருத்தி, ஐயோ ஐயோ பல்லோட போந்தேன் என் புள்ள, நான் என்ன பண்ண முடியும்? ஆமாம், கச்சி சாப்பிட்டுச்சானா? புரியுதா? பால் ஏன் குச்சிங்க? அப்போ பல்லு வளர்ந்ததே எதனால தான்? பால் குடிக்கக்கூடாது. நீ பாலே குச்சிங்கன்னா அந்த பொம்பளோட நிலைமை என்ன? அடுத்த குழந்தை அவள் பெற்றுக்கணும், அடுத்த ஆள் வரணும். கடவுள் இந்த சமூகத்தை முன்னேற்ற பார்க்குறாரு, இன்னும் மனுஷன் வாழணும். அதனால் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? உனக்கு பல்லு மொழிக வச்சுக்கிறாரு. இல்லைன்னா என்ன இருக்கும் உன் நிலமை? கட்சி வரைக்கும் உனக்கு பல்லு இல்லை, என்ன பண்ணியிருந்திருப்ப? புரியுதா? பல்லு வச்சுன்னு சும்மா வந்த, கையை வச்சுன்னே மியூசிக்லாம் போட்டுருந்த. ஒரு பக்கம் பால் குச்சாலும் ஒரு பக்கம் வேலை நடந்துன்னு இருக்கும். அப்படித்தானே? புரியுதா? பால் ஏன் குச்ச? புரிஞ்சிச்சா? பல்லு இருந்தா கொடுத்துருக்க மாட்டா அம்மா. எப்போ வேப்பிலெல்லாம் தடவுனா? பல்லு வரலனா? அதுவும் அந்த குழந்தை டெக்னிக்கலாக குடி கற்றுச்சேனா? பல்லு படாமல் குடி கற்றுச்சேனா? ஒத்துன்னு தானே இருப்பா. பாரு, அப்போ பல்லே எதுக்கு தான் வந்துக்குதே? முன்னேற்றம். எந்தெந்த இடத்துல? அம்மாவுக்கு விடுதலை,
உனக்கு வளர்ச்சி. கண்டதெல்லாம் எடுத்து போடுவேன், வாயில் கடிப்பேன். ரப்பர்லாம் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை எலும்பெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, கறியெல்லாம் எடுத்து செஞ்சு இது பண்ணி கொடுப்பாங்க. எல்லாம் கட்டில் அட்லீஸ்ட் நீ என்ன வரல வச்சுப்பேன், இல்லை யாரையும் போய் கடிப்பேன். அந்த பல்லு ஊறுது. ஏன் ஊறுதே? சாப்பிட்ணும். நீங்கள் தினப்பொருள் என்ன பண்ணி ஆகணும்? சாப்பிட்ணும். அப்போ அம்மா கொடுத்து என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவேன். சீடெல்லாம் எடுத்து சாப்பிடுவேன், கடிப்பேன். புரியுதா? அப்போது ப்ரோக்ரஸ் எப்படி தாங்க இது? கல்யாணம் பிறந்தவொடனே கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ரெடியாக இல்லை. நீ சாப்பிட கற்றுக்கினேன், பல்லெல்லாம் முளைச்சிது, ஆல்மா குடல்லாம் நல்லா வேலை செய்யுது, கண்ணெல்லாம் பார்க்குது, கையெல்லாம் எடுத்து வாங்கிட்ட போகுது, நடக்க ஆரம்பிக்கிற. இதெல்லாம் நடக்கலாம். நீ எதுக்கு ஆரம்பிச்சேன்னு நினச்ச? சாப்பிட்றதுக்கு தான், உணவு தேர்றதுக்கு தான். ஏன் நடந்தேன்னு நினைக்கிற? எதுக்கு ஏன் நடந்த? ஸ்கூல் போகிறதுக்கா? நிறைய பேர் எதுக்கு நான் தானே ஸ்கூல் போகிறதுன்னுவான். ஸ்கூல் போகிறதுக்குலாம் நீ நடக்கல, சாப்பிட்ணும். நீ ஒரே இடத்துல உணவு கிடைக்காது உனக்கு. அதனால் உனக்கு என்ன பண்ணா? உனக்கு ஏன் திறமையெல்லாம்? உணவு தேடலுக்கு தான் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணீங்க? அடிஷ்னலாக நீங்களாக கற்றுக்கினீங்க. என்னான்ட்டு துணி போடணும், ஜாதி இருக்கணும், இதெல்லாம் யாரோட தேவையை நிறைவேற்றத்துக்கு? எவ்வளோ தேவையா? மனிதன்லேயே மேன்மையாக வாழ்கிறவனுடைய தேவையை இன்னொருத்தன் தேவை நிறைவேற்றணும். அவன் தேவை வேறு இடத்துல, ஒருத்தர் தேவை இன்னொரு இடத்துல. அப்படி தானே? என்னுடைய தேவை அவர்கிட்ட. ஏன்? அவர் உணவெல்லாம் விதையெல்லாம் பதப்பத்தை தெரிஞ்சினார். அவர் கொடுப்பாரு, எடுத்து போய் தூவே முளைக்கும். அடுத்து எடுத்து போய் அவர்கிட்ட கொடுத்தா விதையை எடுத்து வச்சுன்னு மீதி கொடுப்பாரு. எனக்கு அரும்போது விதையை கொடுப்பாரு. ஆல்மா நான் கூலி எடுத்துன்னு போய் இந்த விதையை எடுத்துன்னு போய் இன்னொரு இடத்துல நெல் எடுத்து போய் கொடுத்துட்டு மீன் வாங்கி வந்து சாப்பிடுவேன். இப்படிலாம் இது பணமாகி இப்போ இதெல்லாம் ப்ரோக்ரஸ்ன்னு நான் சொல்லினுக்கிறேன். சமூகம் ஏற்படுத்தின ஒரு முன்னேற்றமாக இல்லையா நீங்கள் தான் யோசிக்கணும். எனக்கு தெரியாது, இப்போவும் சொல்கிறேன். சமூகம் ஒரு பக்கம் முன்னேற்றிருக்குது, இயற்கை ஒரு பக்கம் நம்மள முன்னேற்றிருக்குது. சமூகமும் இயற்கையும் ஒரே மாதிரி முன்னேறல தான் பிரச்சனை. இப்போ இயற்கையின் முன்னேற்றம் ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்ணும், வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், கொண்டாடணும், தன்னை மாதிரி ஒன்று உருவாக்கணும், செத்துணும், அவ்வளோதான் இயற்கை. ரொம்ப சிம்பிள். இயற்கை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பிறப்ப, வளருவ, வயசாகும், வாலிப தோற்றம் வரும், இனப்பெருக்கம் செய்ய வேண்டியது இருக்கும், இனப்பெருக்கம் செய்வ, உன்னை உருவாக்கவே, செத்துருவேன். இவ்வளோ தான் இயற்கை. இது இவ்வளோ தான். இப்போ இயற்கை முரணாக இருக்கிறது தான் ஆன்மீகம்னுங்கிறான் நிறைய பேர். இயற்கைக்கு முரணாக இருக்கிறது ஆன்மீகன்றான். நல்லா புரிஞ்சிடணும். நீ என்ன தான் செஞ்சாகணும்? பிறந்திருக்கணும், வளர்ந்துருக்கணும், இனப்பெருக்கம் செய்யணும், அப்புறமா செத்துடணும். அவ்வளோதான். அவ்வளோதான். பிள்ளையை பாதுகாக்கணும், பொண்டாட்டியை பாதுகாக்கணும், நம்ம இனப்பெருக்கம் செய்யறதுக்கு ஒரு வீடு வச்சுக்கணும், கூடு கட்டணும். காக்கா, குருவி எல்லாமே கூடு கட்டுது இனப்பெருக்கம் செய்யும்போது. முட்டை போடும்போது பாதுகாப்பாக இருக்கணும், மழையெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு என் உணர்வுகளே எப்படி இருக்குன்னா பாதுகாப்பான இடத்த எனக்கு தேடுது. இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா அந்த மழைக்காலம், பனிக்காலம்லாம் பார்த்திங்கன்னா காம உணர்வு அதிகமாகும் நமக்கே. இப்போ அப்படி இல்லை. நம்மளை 24 மணி நேரமும் நீ காம உணர்வோடு இருக்க முடியும். டிவியை போய் போட்டேன்னாக்கா அதில் 2 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. பார்த்தவொடனே நேற்று ராத்திரி அந்த அக்கா தொடையை தூக்கி அப்படி காட்டினோடனே தான் இன்னைக்கு ராத்திரி நம்ம என்ன ஆக்கி வச்சுக்கிறான். பருவம், சூழ்நிலை இதெல்லாம் வந்தால் தான் வர வேண்டிய காமத்தை என்ன பண்ணுறான்? என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஆன் பண்ண உடனே நேற்று ராத்திரி இன்னைக்கு ராத்திரி அப்படி என்ன ஆயிரும் நம்ம. புரியுதா? இப்போ ப்ரோக்ரஸ்ன்ற பேரில் என் நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறான். பரவாயில்லன்ற நான் புரிஞ்சு வச்சுக்கணும். நான் பிறந்துட்டேன், வளருவேன், வாலிபன் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், புள்ள பெற்றணும், செத்தணும். இது நேச்சுரல் ப்ராசஸ். ஒன்றும் செய்ய முடியாது. வெறும் பிறந்து சாவறது தானா? இல்லை. ஆன்மீகம் புரிந்த மனிதர்கள் என்ன சொல்லிட்டு போயிடறான்? திருமூலரோ அல்லது திருவள்ளுவனோ என்ன சொல்லிட்டு போயிடறான்னா, இப்படி பிறந்துட்டு திரும்ப வரோம், திரும்ப பிறந்துட்டு தொடர்ந்து வரோம். இந்த ப்ரோக்ரஸ் தொடர்ந்து இதே தான் நடந்துனுக்குது. 4 வாசல் தான், புழுக்கோ, முட்டை, விதை, கருவுறுதல், இவ்வளோ தான் வந்துனுக்குறான். திரும்பி இதே தான் நடந்துனுக்குது. கருவுறுதல் திரும்ப போகிறதில்ல, திரும்ப பிறவி பெருங்கடல் நீந்தவே முடியறதில்ல. யாரோ ஒருத்தன் மட்டும் தான் நீந்துறான், இறைவனை புரிஞ்சுக்கிறவன். இந்த ப்ரோக்ரஸை தாண்டி நான் கடவுளை புரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சிங்கன்னா இதுக்கும் ஜாதிக்கும் சமூகத்துக்கும் சம்மந்தங்க தான் பாரு. ஸோ நேச்சுரல் ப்ராசஸ்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆன்மீகம் புரிஞ்சுக்கிட்டு, உன்னை புரிஞ்சுக்கிட்டு, கடவுளை புரிஞ்சுக்கிட்டு போயிடலாம்.
இந்த பக்கம். சமூக சிந்தனை அப்படின்னு சொல்லும்போது சமூகம் தான் இப்போ ஆன்மீக சிந்தனையாளர்களாக மாறுறானுங்க. இயற்கை புரிந்து கொண்ட சமூக ஆர்வலர்களோ புரிதல் உள்ளவர்களோ என்னவா இல்லை, உங்களுக்கு போதனையாளர்களாக இல்லை. இப்போ என்னாச்சுன்னா ஜாதி கட்டமைப்பில் யார் கடவுளை அதிகமாக நேசிப்பான் அப்படின்னு கேட்டால் பணக்காரன் தான், ஏழைக்கு இல்லை. ஏழை கிடையாது. ஆனால் ஏழை எதுக்குன்னா கடவுளை பார்த்து பயப்படுவான். கடவுள் பணக்காரனுக்கு ஃப்ரெண்டாகவும் ஏழைக்கு எதிரியாகவும் இருப்பார். புரிஞ்சிச்சா? உனக்கு சூளம் ஈட்டி ஆயுதம்லாம் வச்சுக்கிற சாமி, அவனுக்கு அப்படி கிடையாது. மங்களகரமாக கணவன் மனைவியமாக உட்காந்துக்கிற சாமி, சாமியிலே மாற்றி வச்சுக்கிறான் அவனுக்கு. உன் தெய்வம்லாம் எப்படி இருக்கும்னா வேறு மாதிரி இருக்கும். அவன் தெய்வம் எப்படி இருக்கான்? பட்டை சாராயம் சுருட்டு கடா வெட்டுறதெல்லாம் யாருக்கு? உனக்கு. தயிர் சாதம் நெய்வேத்தியம் பண்ணுறதெல்லாம் யாருக்கு? அதுக்கு. புரியுதா? நீ பாட்டு மாடை வெட்டி சாப்பிட்டியான்னா பலசாலி ஆயிடுற. படாது. உன்னை குற்ற உணர்வில் வச்சுக்கணும். இதுக்கு தான் நூல்கள்லாம். மத நூல்லாம் யார் செஞ்சான்? முன்னேற்ற உனக்கா செஞ்சான்? புரிஞ்சுணுன்னா செஞ்சான்? இல்லை. நிறைய படைப்பாளிகள் நூல் எழுதணும்லாம் யார்? தன்னை பெருமையாக ஆக்கிக்கிறதுக்கு. சில பேர் மட்டும்தான் உண்மையை சொல்லிட்டு போயிடறான். சில பேர்லாம் நான் இந்த பாரம்பரியத்தில் வந்தேன், இந்த குல வேளாளர், அந்த குல வேளாளர், எங்கள் அம்மா அந்த குலம், நாங்கள் இந்த குலம், நாங்கள் வந்து இதுலேருந்து இப்படி வந்துக்கிறோம், நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் சாப்பிட்டதில்லை. எதை என்னமோ மலத்தை சாப்பிட்ட மாதிரி பேசிக்கிறானுங்க. புரியுதா? எல்லாம் சாப்பிட்டாலும் மலம்தான். உண்டதெல்லாம் மலமேன்னு சும்மாவா சொல்லிக்கிறான் ஒருத்தன்? ஏதோ புரிஞ்சுருக்கும். டைரெக்டாக மலம் சாப்பிட்டானா இல்லை உண்டதெல்லாம் மலமாச்சான்னு தெரில. ஆனால் உண்டதெல்லாம் உட்கண்டதெல்லாம் வீணே, கட்டுறதெல்லாம் வீணு இருக்கட்டும். அப்போ இந்த சமூக முன்னேற்றம் உண்மைதானா? போலி. ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சாகணும். எதெல்லாம்? நான் பிறந்துட்டேன், வளரணும், சாப்பாடு வேணும், எனக்கு ஆரோக்கியமான உணவு எனக்கு வேணும், ஒரு அழகான பெண் அல்லது அழகான ஆண் அல்லது எனக்கு இணையான ஆண் அல்லது எனக்கு இணையான ஒரு துணை எனக்கு வேணும், நான் இனப்பெருக்கம் செய்ய வேணும். இனப்பெருக்கம் செஞ்சாகணும். நீ ஆனால் அந்த உந்துதல் உனக்குள்ளே இருக்கும். இதில் சக்ஸஸ் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம். நேச்சரில் என்ன பண்ணலாம்? சக்ஸஸ் ஆகலாம், சக்ஸஸ் ஆகாமல் இருக்கலாம். என்றைக்குமே சக்ஸஸ் ஆகாதவன் எந்த தான் இருப்பான், எந்த தான் இருந்திருப்பான். மலடு ஆண் மலடு இருந்திருக்கும், பெண் மலடும் இருந்திருக்கும். பெண் மலடு ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. பெரிய பிள்ளையே ஆக மாட்டா, கல்யாணமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா பெரிய பிள்ளையே ஆகல, வயசுக்கே வரல. புரிஞ்சிச்சானா சொல்கிறேன்ட்டு அங்கேயே அவளை என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிச்சிட முடியும். பெண் மலடை கண்டுபிடிச்சிட முடியும். ஆண் மலடை சொன்னால் தான் ஆச்சு. ஆனால் கண்டுபிடிச்சாங்க, பேசுனாங்க, தேவையானதாக கட்டி வச்சாங்க. இல்லைன்னா என்ன பண்ணல? கல்யாணம் பண்ணல. இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வீட்டுக்கு பொண்ணை கட்டினுட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்கள கூடலாம் அவள் ஜாலியாக இருந்தா. இப்படி தான் வாழ்ந்தாங்க. இது பரியேறும் பெருமாள் கதையெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. நிறைய கதைங்களாம் அதுக்கு இருக்குது. கூத்தாடிக்கிறாங்க நைட்டெல்லாம், இரவுலாம் நைட் ஆடி டான்ஸ் ஆடிக்கிறாங்க. பௌர்ணமி சோறு நிலா சோறுலாம் சாப்பிட்டுக்கிறாங்க. குடும்பமாக போய் கோயிலெலாம் சாமி கும்பிட்டு குளக்கரையெல்லாம் போய் உட்காந்துட்டு தங்கிட்டுலாம் வந்துக்கிறாங்க. காசிக்கு ஜோடியாக போய் சொல்லிக்கிறாங்க. இப்படியெல்லாம் வாழ வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துச்சு. சமூக முன்னேற்றத்தில் எந்த ஃபெர்டிலிட்டியும் சொல்லவே இல்லை. நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுன்னே சொல்லவே மாட்டான். ஏன்னா இப்போது ஆன்மீகவாதிகளாம் யாராகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கை ஒழுக்கத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. அவன் என்னவோ 10,000 வருஷம் வாழ போகிற மாதிரி நினச்சிக்கின்னு சொஃபசிகேட்டடாக வாழ்றதா நினச்சிக்கின்னு சோபாவில் பார்த்துன்னு தூங்கிக்கிறான். நீங்கள் ரெக்ஸினில் பார்த்துருந்தா உங்கள் ஸ்கின்னில் புண்ணு வரும். ரெக்ஸினில் உட்காந்துருந்தீங்கன்னா என்ன உங்கள் ஸ்கின்னில் பார்க்கறதுக்குன்னா ரெக்ஸின் நல்லா இருக்கலாம். ஆனால் காட்டன் துணி தான் எப்படி இருக்கான்? காப்பாற்றும். நீங்கள் ஒரு பஞ்சில் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னாக்கா சூடாகிடுவீங்க, புண்ணு வரும், கொப்பளம் வரும். பெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறாங்க இப்போன்னு கேட்டால், அந்த பக்கம் சமூக முன்னேற்றம்னு சொல்லி நீ சராசரியாக ஒரு வேஷ்டி மட்டும் கட்டியிருந்தால் சரி கிடையாது, வெறும் டவுல் போட்டிருந்தால் சரி கிடையாது, சட்டை போடணும், பேண்ட்டு போடணும், ஷூ போடணும், சாக்ஸ் போடணும், ஷூலேயும் பிராண்டட் போடணும், சட்டையிலையும் பிராண்டட் போடணும்னு இப்படி நிறைய செய்ய சொல்லிட்டான். இப்போ சராசரியாக வாழ்ந்துட்டு போக வேண்டிய நீ ஓடிங்க எடுக்கிற யானே தெரியாமல். அத்தை வீடு கட்டணும், அவன் நல்லா வசதியாகிறான். நீ நல்லா ஏற்கனவே சொல்லிட்ட, ஒரு கிரவுண்டில் நல்லா வீடு கட்டியிருந்தேன், ஓலை வீடு, பூகம்பம் வந்தால் எதுவும் ஆகாது, சொந்த வீடு, உன் நிலம் 2 செடியை போட்டு எடுக்கலாம், லிஃப்ட் இருக்குது, அதில் வர சொல்கிறேன், அங்கே ஜிம்மு இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குதுலாம் சொல்கிறேன். நீ இன்னும் காலையில் எழுந்து டெய்லியும் ஜிம்மு போய் ஜிம்புற மாதிரியும், ஸ்விம்மிங் பூலில் போய் டெய்லியும் குளிச்சு எழுந்துக்கிற மாதிரியும் உனக்கு ஏதுறான் டைமு.
80 அடுக்கு மேலே போய் கீழே இறக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் உனக்கு. இல்லை, வீட்டில் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கே இடம் இருக்காது. எவனா விட்டான்னா முறைச்சம் கெடுக்கணும், வாட்ச்மேனை வர கூப்பிடணும். இதெல்லாம் இல்லாமல் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு காசு வர கொடுக்கணும். எதை? இந்த கர்மத்தெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நீ ஸ்விம்மிங் போகவே மாட்டேன் இருக்குதுன்னுவான். புரிஞ்சிச்சா? ஜிம்முக்கு நீ எட்டி கூட பார்த்தது இல்லை. எப்போனா போய் பார்த்துட்டு இருப்ப, ஏதோ போட்டு வச்சுருப்பான், நீயா போய் பண்ணி பார்த்துருப்ப. நீ என்ன அது லபக் டபக்குன்னு ஒருத்தர் பண்ணி தரேன், அந்த மாதிரி பண்ணுக்க முடியாது அங்கே போய். ஆனால் உனக்கே ஆட்ட முடியாது, என்ன பண்ண அங்கே போய் வேலை செய்யணும்ல. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஏதோ காம இச்சை உள்ளவங்க, கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஜெட்டி போட்டு போய் அப்படி காமிச்சிட்டு வருவாங்க. அவங்களையும் வேஸ்ட்டுன்றுவேன். நீ பிடிக்காதாலும் என் பொண்ணாடி என்னையே பார்த்துக்குது அப்படின்னு வர என்ன வர கேட்குறியே. புரியுதா? அப்போ சமூக முன்னேற்றன்றதுல ரொம்ப கவனமாக இரு. நீ ஜாதி முன்னேற முடியாது. ஏன்னா நீ ஒரு ஜாதியில் போயிருந்தேன்னா என்ன தான் சொல்லுவான்? எப்படி இருந்தாலும் அந்த ஜாதி தான் சொல்லுவான். உன்னை பிரச்சனை கிடையாது. ஆனால் இயற்கை உன்னை ஜாதியிலே சேர்க்கலை. உன்னை இயற்கை என்ன பண்ணவே இல்லை? எந்த ஜாதியிலையோ, எந்த ஜாதிய கட்டமைப்புலையோ, எந்த மதத்துலேயோ, எந்த மத சடங்குலையோ உன்னை சேர்க்கவே இல்லை. நீயா போய் அடாப்ட் ஆகிட்டு தாழ்ந்தவன் நீ வர சொல்லிக்கிறான். உன்னை என்ன சொல்லிக்கிறான்? அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும். உனக்கு எது சர்டிஃபிகேட் கொடுக்குறான்? ஆதார் கார்டு எது கொடுத்துக்கிறான்? உன்னை முன்னேற்றத்துக்கா, உன்னை அப்படியே வச்சுக்கிறதுக்கா? உன் ஜாதி பேர்லாம் எதுவும் சொல்லிக்கிறான்? அதெல்லாம் வந்துட்ட முன்னேற்றுவேன். அதெல்லாம் என்ன ஆகிடுவேன்? நீ தூங்கும்போது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்கிற. யாருக்கான ஆதார் கார்டு நம்பர் தெரியுமா? மனப்பாடம் பண்ணிட்டுக்கிறான் ஆள். அதான் 1 லட்சம் கேட்டுக்கிறாங்க அவர். இது மாதிரி வேலைக்காவது பேசுங்களா தான் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு ஞாபகம் வச்சுக்கிறோமா? ஐடென்டி கார்டில் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறோமா? ஆனால் வச்சுக்கிறோம். ஜாதி பேர் ஏன் மறக்கலை? ஏங்க சுற்றிக்கிறவங்களாம் சொல்ல வச்சுக்கிறான், சொல்லிக்கிறான், குத்துக்கிறான் தெளிவாக. தீண்டாமை ஒரு பெரும் குற்றம் சொன்ன உடனே தான் தீண்டாமைனா என்னன்னு வீட்டில் வந்து கேட்குது குழந்தை. அது வரைக்கும் கேட்டிருக்கான். அவள் சொல்லுவாள், நம்மளாம் வேற, அவங்களாம் வேற. அவள் பார்த்தியா எப்படி இருக்கா? யார் சொல்லி கொடுக்குறதுக்கு? எந்த புக்கில் எழுதி கொடுத்துறான்? புக்கு என்ன கொடுத்துக்கிறான்? எல்லாருக்கும் அதில் வச்சு கொடுத்துக்கிறான். எதுக்குடா கொடுத்தீங்க? தீண்டாமை தான் பெரும் குற்றமாச்சே, ஏன் அதை பிரிண்ட் பண்ணீங்க? ஜாதி வேணா தானே ஏன் சொல்லுங்கிறீங்க? சமூக முன்னேற்றம் ஏற்படணுன்னா ஏன் அதை சொல்லுங்க நீங்கள் ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? ஏன் சமூகத்தில் பர்சன்டேஜ் ஒதுக்கினுக்கிறீங்க? பர்சன்டேஜ் வேணுன்ற மட்டும் ஜாதி சொல்லிடலாம், வேணான்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்லலை? 51 விழுக்காடு ஜாதி இல்லாதவங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாம் எங்கே வருவான்? 51க்கா 49க்கு போவானா? 51 ஒரு சீட்டு கிடைக்குன்னா எங்கே போவான்? 49 ஜாதி வரையே பிச்சு குத்துறேன். யாரெல்லாம் ஜாதிக்கிறீங்களோ இவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் 49 மேலே கிடையாது. மீதி பேர்லாம் என்ன 51 வாடான்ற வேண்டியது தானே? சொல்லாமே சிம்பிளாக முடிக்க விஷயத்தை ஏன் முடிக்காமங்கிறான்? அப்போ உங்களை முன்னேற்றத்தை அவங்க யாரோட வேலையும் இல்லை. அரசியலோ இந்த சமூக அமைப்போ சமூக செட்டப்போ கிடையாது, சோசியல் செட்டப் அது கிடையாது. இப்போ பாரு, நீ சாப்பிட்டு தெம்பாகிறியா? உன்னை குற்ற உணர்வில் ஆக்கணும். சாமியார்னு ஒருத்தன் வந்துடுறான், அதை சாப்பிடாது, அதை சாப்பிடாது, மீன் சாப்பிட்டா, கறி சாப்பிட்டா, நாட் ஃபிட்டு. எதுக்கு? கடவுள் எப்போனா உங்ககிட்ட வந்து தனியாக பர்சனலாக சொன்னாரா கறி சாப்பிடாதன்னு, மீன் சாப்பிடாத, அது அழகாக கடலில் நீந்திக்குது, அதை போய் சாப்பிட்றியன்னு சொன்னாரா? அப்படி பார்த்தா நெல் மட்டும் என்ன பண்ணிக்குது? அழகாக வயலில் அது மண்ணு கம்மனுக்குது. அது மண்ணு அறுத்து வந்து நீ ஏன் ஏறு உந்து மண்ணை வர என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ நாசகோலம் பண்ணி அதில் போட்டு என்னென்ன போட்டு அமுக்க முடியுமோ அமுக்கி, ஆடை விட்ட, மாடை விட்ட, கோழி விட்ட, குதிரை விட்டன்னு இப்போ டிராக்டரை விட்டு அமுக்கி கீர்னு கீறிட்டு இல்லை அது நெல் அது ஓட்டு அதில் வர ஊற விட்டு அதில் வர என்னென்ன முடியுமோ அவ்வளோவும் பண்ணி அது வளைஞ்சு நிற்கிது அழகாக கம்முன்னு பார்த்துட்டா வந்த அறுவலை எடுத்துன்னு போய் போட்டு அருன்னு அறுத்து எடுத்துன்னு வந்தால் செம்ம அடி ஆயிடுச்சு. ஊரை விட்டு தோலை உரிச்சி சாப்பிட்டுனுக்கிற நான் மாடு தோலை உரிச்சி சாப்பிட்டா பயமாகுதுன்ற நீ எதை பார்த்து உன்னை பயப்படுத்துகிறான். சிக்கன் போது அழகாக கேஎஃப்சி சிக்கனு, கோழி போது ட்ரெஸ்ஸிங் ஆகுது, ஆல்மா கட் பண்ணுறாங்க, ஆல்மா உள்ள குடலாம் எடுத்துடுறாங்க, அது வெளியே வருது, எண்ணெயில் போகுது, பொரியுது, வெளியே வந்துடுது. அதை போட்டால் பயப்படுற. ஒரு இடத்துல 4 மாடு அறுக்கிறான், அதை போட்டு படம் போட்டு காமிக்கிறானுங்க உங்களுக்கு. இது ஒரு வேலையை வச்சுன்னு தெரிஞ்சுங்கிறான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? என்ன ஆக்குறான் மனுஷனை என்ன ஆக்கினுங்கிறான்? இங்கே என்ன வர்க்க போராட்டம் நடக்குதுன்னே ஒருத்தன் புக்கை இட்டான். வாழ்க்கை என்ன போராட்ட காலமாகவே ஆயிடுச்சு. இயற்கை ஒன்று என்ன சொல்லவே இல்லை, நீ ஏழையை பிறந்தா ஆம்பளை ஆக மாட்டியா?
குடிசை வீட்டில் வந்து ஆம்பளை ஆக மாட்டியா? பணக்காரன் ஆகிட்ட மட்டும் நீ ஆம்பளை ஆகிடுவியா? ஏழை பணக்காரன் கிடையாது ஆம்பளை பொம்பளை ஆகுது. என்ன முடியுமோ அதுதான். உனக்கு என்ன நேச்சராக தான், உனக்கு என்ன அளவோ அதான், உனக்கு இயற்கை என்ன உனக்கு உருதோ அதுதான். நீ பணக்காரனாக இருக்கிறதுனால ஏழையாக இருந்தாலும் என்ன பண்ணல உன்னை இருக்கட்டும். பெரிய சாமியாரோ இல்லை பெரிய பெரிய சாமியாரினியோ, பொம்பளைங்களை சாமியார் அவ்வளோ பேசுறதே இல்லை. பார்த்தீங்களா? அடக்கி வச்சிட்டானுங்க எல்லாத்துலேயுமே. எல்லா மதமுமே பொம்பளையை டார்கெட் பண்ணி அமுக்கி வச்சிட்டானுங்க. மீறி போய் எங்கன்னா ஒரு பொம்பளை கம்பளை இருந்தால் கூட பேசுறது கிடையாது, யாரும் சொல்லவும் மாட்டானுங்க. இன்னொன்று போட்டோம், அதுவும் இப்படி தான் அண்ணுக்குது. அதுவும் சரி கிடையாது. அதுக்குன்னு நீங்கள் பொம்பளையில் கிண்டல் பண்ணுறீங்களே, இப்போ இந்த மாதிரி சொன்னால் எப்படி அதை பெருசாக்கி விட வேண்டியது தானேன்னா, அது எங்கே பெருசாகிற மாதிரி இருக்குது. அது மாதிரிலாம் ஆகிற மாதிரி தெரில. ஆகிற மாதிரி என்னாலும் வந்திருக்கணும்ல, அது எனக்கு தெரிலன்ட்டு தெரிஞ்ச மாதிரி நடிச்சுங்குது. அப்போ புரிஞ்சு வச்சுக்கணும், நான் வாழ்கிறதுக்கு முன்னேறத்துக்குன்றது என்ன சொல்லி வச்சுது இந்த சமூகம் தப்பாக இருந்து போராட சொல்லிடுது. நான் சொல்கிற முன்னேற்றம் போராட்டம் இல்லாதது. போராடக்கூடாது. ஜாதியெல்லாம் நீ போய் நிரூபிக்க வேணாம். நான் ஒரு வேலை செஞ்சு நான் பணத்தை ஈட்டணும். பணம்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒத்துக்கிறோம். பணத்தை ஈட்டணும். அந்த பணம் எப்போ வேணால் டேமேஜ் ஆகிடும் அவனுங்க. இப்போ முதல்ல பாரதியில் 500 ரூபாய் செல்லாதுன்னா, இப்போ பட்டம் மகளே 2000 ரூபாய் செல்லாதுன்றான். அப்படித்தானே? எத்து போய் கொடுத்தா வாங்கிக்கிறான். 10 நோட்டுக்கு மேலே வாங்க மாட்டாங்களாமே பேங்க்கில். இப்போ யாருக்குன்னா கொடுத்தா 2000 ரூபாய் செல்லுது நினைக்கிறீங்க? பேங்க்கில் அவ்வளோ சாதாரணமாக வாங்கிக்கிறான். யார் யாருங்க பாரு, நம்மன்னு திருன்னு வந்த மாதிரி. நாங்கள் என்ன தனியாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்குறோம். பேங்க் என்னமோ அவன் காசை எடுத்து கொடுக்குற மாதிரி பார்க்குறான். 2000 ரூபாய் எடுத்து போய் கொடுத்தா பேங்க்கில் என்ன பார்க்குறேன், எப்படி பார்க்குறான்னு நினைக்கிறீங்க? வெரி குட், கொடுங்க, எத்தனை வாங்கி சந்தோஷமாக கொடுக்குறான். இவ்வளோ காசு ஒன்றா எத்தனை தான் நாங்கள் பண்ணுறது? இன்னும் இவர் தான் நான் என்னமோ பிரிண்ட் பண்ணி அந்த மாதிரியோ நானே பிரிண்ட் பண்ணி நான் கேட்க முடியுது அவங்ககிட்ட. 10 நோட்டு தாங்க ஒரு நாளைக்கு வாங்க முடியும். நாங்கள் பேங்க்கில் வாங்கி முடிச்சு என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு இவ்வளோ லிமிட் இருக்குதுங்க. எத்தனை பேர் இது மாதிரி பாதிக்கப்பட்டீங்க தெரில. நிறைய பேர் உஷாராக 2000 ரூபாவே நாங்கள் 2000 ரூபாயே பார்க்குற மாதிரி. என்னண்டா நாங்கள் 2000 ரூபாய் பார்க்குற மாதிரி நீ பேசுகிற பேச்சுக்கு வந்து உட்காந்துக்க முடியுமாடா? தெரில, அது உங்கள் சொந்த பிரச்சனை. அப்போ முன்னேற்றம்ன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கரன்சியை போனாலும் மாறும். யாருக்குன்னா உதவி செஞ்சு நான் என்ன பண்ணணும்? அப்போ பணம் சம்பாதிக்கிறது தான் எனக்கு முதல்ல குறிக்கோளாக இருக்கணும். எனக்கு எதுக்கு எப்படி இருந்தாலுமே எனக்கு என்ன தேவைப்படுது? குடிசையில் இருந்தாலும் கூட எனக்கு என்ன தேவைப்படுது? டெய்லி சாப்பிட்ணும். நான் டெய்லி சாப்பிட்ணும். குடிசைக்கு லைட்டு வருதுன்னா அதுக்கு ஒரு கரண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும்? காசு கட்டியே ஆகணும். தண்ணி, சாப்பாடு எல்லாம் எனக்கு என்ன வேணும்? எல்லாம் பணமாக. அப்போ பணத்தை நான் சம்பாதிக்கணும். பேங்க்கில் வைக்கலாமானா வைக்கக்கூடாது. ஏன்? திவாலாகிடும். எத்தனை பேங்க்கு திவாலாகிடுச்சு. கவர்மெண்ட் பேங்க் மட்டும் திவாலாகுதுன்னா நான் மெர்ஜி பண்ணிடுறேன். அப்படித்தானே? அப்போது அதில் என்ன பண்ண, அதுலேயும் கூட நம்ம மேக்ஸிமம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பார்க்கணும். ஆரோக்கியத்தை சேர்த்துக்கணும். நல்ல உணவை சாப்பிட்ருக்கணும். நல்ல உணவு உங்கள் இஷ்டம். சைவம் தான் சாப்பிடுவேன், தப்பு இல்லை. நான் சொல்லிட்டேன்ல, நீ என்ன பண்ண வேண்டியதில்லை. அசைவம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சைவமாக சாப்பிடு, அசைவமாக சாப்பிடு, ஏதோ ஒன்று ஆரோக்கியமான உணவாக சாப்பிடணும். ஹெல்த் வைஸ் நம்ம என்ன பண்ணணும்? உடம்பை நல்லா கட்டமைச்சிக்கணும். வீடை பாதுகாப்பாக இருக்கணும். மழைக்கு, வெயிலுக்கு, இதுக்கெல்லாம் என்பது இந்த மாதிரிலாம் லக்ஸரி வீடெல்லாம் வாங்கிலாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை. அங்கெல்லாம் சும்மா போலியாக வாழ்ந்துங்கிறாங்க. தமாசு. நிறைய வீடுங்க விற்கவே இல்லை. நீ யாருக்குன்னா சும்மா விசாரிச்சுட்டு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி இருப்பான் ப்ரொமோட்டர்ஸு. நீ எதனா ஒரு வீடு வேணுங்க, நீ இப்போ உனக்கு பேச தெரில, நீ அங்கே போய் கத்திரிக்காரங்கிட்ட போய் 10 ரூபாய்க்கு தரையான்னு கேட்குற. அவங்ககிட்ட போய் என்ன பண்ணவே இல்லை. நீ கேட்கலாம், ஏங்க நீங்கள் 1 கோடி விற்றா இருந்துருப்பாங்களே, என்ன 10 லட்ச ரூபாய்க்கு தருவீங்களா? ஹாட் கேஷ் உடனே தரேன்னாக்கா யோசிப்பாங்க கொஞ்சம். இல்லைனா நாளைக்கு அப்படி கூவி விற்பாங்க. ஒன்றும் கொஞ்ச நாள் இல்லை. குரூப்பாக போட்டு கும்பலாக இங்கே இந்த 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 இதில் இவ்வளோ இது, இந்த இது அப்படின்னு சொல்லுவானுங்க. வாழ்த்தரில் எல்லாம் சிட்டி லைஃப் நோட்டின்னு வந்துடுறோம். இங்கே தான் வேலை இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். வாழ்த்தரில் ஒரு நாள் அரிசி, எங்களை மாதிரி ஆளுங்களாம் அரசியல்வாதியாக வந்தீங்கன்னா அரிசி வெள்ளம் ஏற்றிடுவோம். விவசாயிங்க தான் இருக்கிறது தான் காஸ்ட்லியஸ்ட் பிஸ்னஸ் எதுனா விவசாயம் தான். அப்படின்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக இந்த சண்டைலாம் போட மாட்டீங்க. தக்காளி 10 ரூபா 60 ரூபா விற்றாக்கா உடனே நியூஸில் வருது. அசிங்கமாக இருக்குது கேட்குறது. 60 ரூபா கூட விற்கலாம் தக்காளி இன்னத்துக்குன்னு கேட்குறேன் நான். தக்காளிக்கே அசிங்கம் இல்லை இது. தக்காளிக்கு வாங்கி தான் திட்டம். ஒன்றுத்துக்கு உதவி தங்கத்தெல்லாம் அவ்வளோ காய்ச்சி விற்றுங்கிறீங்க, மாட்டின்னு தெரிஞ்சு நிற்கிறீங்க. சாப்பிட்டா புளிப்பாகிறேன் இல்லை கலராக வர ஆகிடுவீங்க என்ன அப்படின்னு கேட்கும். அது புரியுதா? இது எப்படின்னா எதனா சாப்பிட முடியுமா? நான் சாப்பிடக்கூடிய பொருளெல்லாம் எப்படி இது? முத்து, பவளம், வயிறுலாம் சாப்பிடவே முடியாது. அதெல்லாம் அநியாயத்துக்கு காஸ்ட்லியாக விற்றுக்கிறான். நெல் இல்லைனா, நல்ல சோறு இல்லைனா என்ன பண்ண முடியாது?
வாழ முடியாது, இருக்கட்டும். அப்போ முன்னேற்றணுன்னே நான் இதெல்லாம் இந்த சமூகத்தை பார்த்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிடணும். ஜாதி மட்டெல்லாம் சொன்னுப்பானுங்க, இவங்க பேச்சை நம்ம என்ன பண்ண கிடையாது, கேட்கக்கூடாது. இந்த ஜாதி தலைவராக இருந்து ஜாதிய விடுதலைக்கு போராடுறேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதுதான் இல்லையே, அதுலேயும் போராடுவேன், அது என்ன கிடையாது, அதெல்லாம் இல்லை. அது இருந்துன்னு போட்டால் அது யாருக்கே, அவங்களுக்கு நமக்குன்னா அது நீ வச்சுக்க சாமி, உனக்கு நீ வச்சு, நீங்கள் என்ன ஜாதி அதுவாங்க, நீங்கள் அதுவாகவே இருக்கோ, நான் அது இல்லை யார் சொல்லிட்டு நான் அவமானப்படுவான். என்னடா நான் இவ்வளோ ஜாதி பெருசாக சொன்னேன், இருந்துன்னு போயேன், என்ன இப்போ பிரச்சனை யாருக்கிட்ட, அந்த அளவுக்கு தெளிவாக யார் இருக்குண்ணா. அப்போ முன்னேற்றணுன்னே என்னென்ன விடணுமோ அதெல்லாம் விட்டணும் ஃபஸ்ட்டு, அதான் முன்னேற்றம். நான் மலை மேலே ஏறினேன்னா தேவையில்ல பாரத்தெல்லாம் 20 தூக்கி மேலே ஏற முடியும், என்ன பண்ணுவேன், மேலே தண்ணி இருக்குதா, ஓடை இருக்குதா, தண்ணி குடிக்க முடியுமா, பழங்கள்லாம் இருக்குதா, சாப்பிட்றதுக்கான திங்ஸ் எல்லாம் மேலே இருக்குதா, நான் ஓகே நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் எடுத்துக்க மாட்டேன். இருக்குமோ இருக்காதோ தெரியல, எடுத்து வச்சுக்கலான்னு எல்லாத்தையும் வச்சேன்னா ஆகுது. போகிற பாதையில் உனக்கு எல்லாமே கிடைக்கும், பயப்படாத. போகிற பாதையில் என்ன கிடைக்கும், எல்லாமே. நான் உதவி செய்ய போகிறேன், 4 பேருக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு தச்சு வேலை செய்கிறவர் எங்கே போயும் போய்ச்சிக்கலாம், முடி வெட்டுறவர் எங்கே போயும் போச்சு, எலக்ட்ரிஷனு எங்கே போயும் பொழைச்சிக்கலாம். பொழைச்சிக்கிற மாதிரி வேலை நாள் தெரிஞ்சுன்னா ஒரு கொத்தனார் எங்கே போய் போய்ச்சிக்கலாம். அவர் போனால் பணம் பையில் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது, எங்கன்னா போய் 4 கல் அடிக்கிட்டு போய்ச்சிக்கலாம். சித்தல் வேலைக்கு இன்ஜினியரிங் பச்சா கூட செய்யலாம். சிமெண்ட்டு மணலும் கலக்கிறதுக்கு என்ன போச்சு, இந்த கலக்கம் யார் வேணாலும் கலக்கும். இல்லை ஒரு மிஷினை வாங்கி போட்டு அதில் போட்டு என்ன அதுவே காலை குத்துரும், வரலாம் வாழலாம். அப்போ நான் டெவலப் பண்ணணுன்னா என்ன, என் வயசுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கணும், அதெல்லாம் நல்லா சாப்பிட்ருக்கணும். இதுக்கு இந்த சமூகத்துலேருந்து நான் என்னவா பண்ணணும், என் உழைப்பு கொடுத்துட்டு சமூகத்துலேருந்து அதை பொருளாக மாற்றிக்கணும், பணமாக மாற்றிக்கணும். புரிஞ்சிச்சா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மாற்றினதியானா பொருளை வச்சு தான் பணம் போது, பணம் தான் உங்களுக்கு உங்கள் தரத்தை நிர்ணயிக்க போகுதுன்னா எவ்வளோ ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றினா முன்னேற்றம் தான். அன்கவுண்டபிள் தான். எவ்வளோ வச்சுக்கலாம் காசு, எவ்வளோனா வச்சுக்கலாம், எவ்வளோ திறமையை வச்சுக்கலாம், எத்தனை வேலை கற்றுக்கலாம், எத்தனை வேலைன்னா கற்றுக்கலாம். இங்கே என்ன நடக்குதுன்னா வேலையும் கற்றுக்கிறது இல்லை, வாழ்க்கையும் கொண்டாடுறது இல்லை, ஆனால் போட்டி மட்டும் கற்றுக் கொடுத்துட்டானுங்க, பொறாமப்பட மட்டும் கற்றுக் கொடுத்துட்டானுங்க. ஆமாம், அவர் மாதிரி காரில் போகணும், இவர் மாதிரி கடை வாங்கி காரை வாங்கிடுவான், காமிச்சிக்கிறது ஒரு வேலையை ஆகிச்சிக்கிறான். அவங்களாம் எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி நம்மளுக்கு காமிச்சிக்கணும். புரியுதா? அதுக்கு என்ன பண்ணிட்டான், நீ உழைப்பேன்னு நினச்சிக்கணும், உங்ககிட்ட காடுங்களை கொடுத்துட்டான். உழைக்காமல் செத்து போகிறவங்கள பார்த்தோன்னே அவஸ்திப்படுறான். இப்போ உஷாராக இருக்க வேண்டியது நம்ம வேலை. முன்னேற்றம்னா அப்போ நான் இந்த இயற்கை என்னை ஈஸியாக முன்னேற்றிடும். இந்த சமூகத்துலேருந்து விடுதலை அடைஞ்சு ஜாதியிலேருந்து வெளியே வந்து என் தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு நான் இருக்கணும். நான் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு வசதியாக இருக்கணும், நல்லா தூங்குற மாதிரி என்னுடைய அறைகள் இருக்கணும். என் மனைவியோ அல்லது என் கணவனையோ நான் எப்படி வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும். என் பிள்ளைங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கணும். யார் வேலை அதெல்லாம், இதெல்லாம் என்னுடைய முன்னேற்றம். அதெல்லாம் என்னுடைய முன்னேற்றம். எனக்கு அப்புறமாவும் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அப்படி தான் இந்தியாவில் எல்லாருமே என்னென்னா அன்லிமிட்டடாக குத்துங்கிறானுங்க, பேரனுக்கு பேத்திக்கு பேரனு படுறதுக்குன்னெல்லாம். அதுங்கெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவுது பீஸுங்களா, அதுதான் ரப்பர் குழந்தைங்க பொறுத்தது அங்கே. அந்த குழந்தைங்களாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்புறமா எழுதி வச்சுட்டு ஆப்ரன்னு கிடைக்குதுங்க. ஆமாம், அவர் என்னமோ நல்லா தான் பேசி சம்பாதிச்சாரு. ஆனால் இதுங்க பேப்பர் கொடுத்தா கூட படிக்கிறதுக்கு முடியல. என்னவோ பாவம் என்னவோ கிரிக்கிட்டாங்களே நினச்சின்னு என்னென்னவோ சொல்லுதுங்க. புரியுதா? வளருது. இன்றைக்கி எல்லாருமே கண்காணிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இன்றைய உலகத்தில் நம்ம எங்கே வந்துட்டோம், எல்லாமே டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அதனால் உங்களை எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க, கண்காணிக்க. இப்போ நான் இங்கே பேசுகிற எல்லாருக்கும் கேட்குது. எல்லோரும் எங்கே இருக்கிறோம், இப்போ நம்ம கண்காணிக்கப்படுற இடத்துல இருக்கிறோம். அப்போ நேர்மையில் நிரப்பிக்கணும் நம்மளை. முன்னேற்றம்னா நேர்மையில் என்னென்ன பண்ணிடணும், நீ செய்கிறத சரின்னா செய், சரியில்லைனா செய்யாத, எது வந்தாலும் செய், ஆனால் அதில் சரியாயிரு. உன்னை பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு நீ வாழக்கூடாது. புரியுதா? எனக்கு 10 பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது தைரியம் தான் ஃபேஸ்புக் பக்கம் வா, இல்லைன்னா என்ன பண்ணாத, வராத. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னா உன் பொண்டாட்டி சமாளிக்க முடியாதுன்னா வராத, இல்லைனா உன் பொண்டாட்டியை கூட நீ வாழாத. இதெல்லாம் முன்னேற்றம் உனக்கு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இதெல்லாம் வெக்கப்படுறதுக்கெல்லாம் கிடையாது. நம்ம இன்றைக்கி என்ன ஆகிட்டோம், கண்காணிக்கப்படுறோம், கவனிக்கப்படுறோம். ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்கள் லொக்கேஷனை பார்த்துனுக்குது தெரியுமா உங்களுக்கு? ஃபேஸ்புக்கு உங்கள் லொக்கேஷனை பார்த்துக்குதுன்ட்டு
நீங்கள் என்ன லொக்கேஷன் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டு இந்த இடத்துல இருக்கிறாருன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும். புரியுதா? ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு நீங்கள் எந்தெந்த ஏரியாவுக்கு போய் வரீங்கலாம் பார்த்துங்குது, எந்த மாதிரி ஃப்ரெண்டுங்க வச்சுங்கிறீங்கன்னு பார்க்குது, நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரிலாம் பார்த்து, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவே பண்ணிடுது. நீங்களாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு என்ன நான் பேசுகிறீங்கலாம் ஒட்டு கேட்குது உங்கள் ஃபோனு, அதெல்லாம் அதில் ஆடு வருது. நீங்கள் மிக்சின்னு 10 வாட்டி பேசுனீங்கன்னா என்னென்ன மிக்சி வாங்கலான்னு அதுவே ஆடு வரும். அதனால் நம்ம எங்கே வந்துக்கிறோம்? இப்போ நம்ம கண்காணிக்கப்படுற ஒரு இடத்துக்கு வந்துடும். தெளிவாக இருக்கணும். முன்னேற்றம்னோடனே நம்ம தெளிவாக இருக்கணும். நாம் பிறந்தோம் செத்துருவோம். இந்த சமூக சிக்கலுக்குள்ளே சிக்கக்கூடாது. இது இவனுங்க தேவையில்லாத கூத்து வச்சுக்கிறானுங்க. சைவனுவானுங்க, அசைவனுவானுங்க, மதனுவானுங்க, ஜாதியனுவானுங்க, அதெல்லாம் நம்ம தேவையில்லாது. நம்ம நல்ல வேலை 4 பேருக்கு செய்யணும், 4 காசு நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வாழணும், நல்லா சாப்பிட்ணும். எந்த உணவோ அதுவும் இஷ்டம். கட்டாயமாக நான் சொல்கிறதெல்லாம் நீ சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. ஏன் என்ன உனக்கு பிடிச்சது நீ சாப்பிட்டுக்கோ. உனக்கு எது ஆரோக்கியம் நினைக்கிற அதை பண்ணு. நீ என்ன பண்ணு? பழங்க சாப்பிட்ணும் சாப்பிடு, காய்கறிகள் சாப்பிட்ணுமா சாப்பிடு, கறிமீன் சாப்பிட்ணுமா சாப்பிடு. இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை. தெளிவாயிரு. இதுக்கும் கடவுளுக்குன்னா இல்லை, சம்மந்தமே இல்லை. எவ்வளோ தூரம் முன்னேற முடியுமோ அவ்வளோ முன்னேறு. எவ்வளோ கொண்டாட முடியுமோ அவ்வளோ கொண்டாடு. அப்போ முன்னேற்றம்ன்றது உனக்கு என்ன ஆச்சுன்னா, உன் தேவைகளெல்லாம் நீ சந்திக்கிற. இதெல்லாம் உன் தேவைகள். அப்போ நீ கல்யாணம் பண்ணும்போது எப்படி பண்ணிக்கலாம்? எல்லாம் மண்டபம் வச்சு பண்ணால் நீ பண்ணாதன்ற. நான் கல்யாணம்னா என்னான்னு புரிஞ்சுக்க. முதல்ல கல்யாணம்னா என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் அங்கீகாரத்தோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு பேர் கல்யாணம். அங்கீகாரத்துக்கு பேர் கல்யாணம். அந்த அங்கீகாரத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் பண்ணாக்கா எவ்வளோ ஆகும்னு பாரு. உன் தகுதி என்னான்னு பாரு. அதுக்கேற்ற மாதிரி பண்ணு. என்ன பண்ணுற பாரு. சித்தப்பா பிள்ளை அங்கே வச்சார், பெரியப்பா பிள்ளை இங்கே வச்சாங்க, அவங்க அந்த மண்டபத்தில் வச்சாங்க. நான்லாம் அது மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் நான். அது மாதிரி என்ன பண்ணாத. இது முன்னேற்றம் கிடையாது. அடுத்தவங்களுக்கு காட்டுறது முன்னேற்றம் கிடையாது. பணத்தை சரியாக சேர்த்து வை. தேவையில்லாத செலவு பண்ணாத. பணம் வர கட்டி விட பரவாயில்ல, செலவு மட்டும் சரியாக செய். பணம் வரலன்னா பரவாயில்ல, ஆனால் எதை சரியாக செய்ய? செலவு நியாயமான செலவுலாம் கட்டாயம் செய். நல்ல துணி போடு, நல்ல அழகான துணியாக போடு. வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி போடு, மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி போடு. நல்ல கொடை வச்சுக்கோ, நல்ல செருப்பு வச்சுக்கோ. புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு? இதெல்லாம் உனக்கு முன்னேற்றம். எது நான் என்ன விரும்புகிறேன், அந்த சட்டையை என்னால் போட முடியும்னா எனக்கு ஒரு 4 சட்டை வீட்டில் இருக்கணும். அது ஒரு பெரிய முன்னேற்றம். ஒரு பெட்ஷீட் இருக்கணும் குளிர்காலத்தில், அது என்னோடய வாழ்க்கையில் முன்னேற்றம். நான் பசி இல்லாமல் சாப்பிட்ணும், பேங்க் பேலன்ஸ் இருந்தால் போய் என்ன பண்ணலாம். இப்போ எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ஃபோன்லேயே வந்துச்சு. ஒன்றும் செய்ய முடியாது. கரைச்சி மாற்றணும்லாம் கிடையாது. சமைச்சு சாப்பிட்றதுக்கு பாரு. சமூகம் மாறினா கூட முடிந்த அளவு நீ ஒழுக்கமான உணவை, ஆரோக்கியமான உணவை சாப்பிடப்பார். என்ன பண்ணுறது? சமைச்சு சாப்பிட்றது நல்லது. சமைச்ச உணவு மற்ற ஹோட்டலில் நீ வாங்கும்போது அவன் ஹோட்டலுக்குன்னு தக்காளி, ஹோட்டலுக்குன்னு கறி, ஸ்கின்னெல்லாம் வெட்டுறான்ல, கோழி வேஸ்ட் ஆகுதில்ல, அதெல்லாம் எடுத்து போய் போட்டு கொதிக்க வச்சா கோழி குழம்போட டேஸ்ட்டில் கோழி வாசனை வரணும், அவ்வளோதானே. கறி ஒன்றும் அவசியம் இல்லையே. நல்ல கறி அதில் போட்டிருப்பான், 4 கறி, அது தனியாக காசுக்கு எடுத்து விற்றுருவான். புரியுதா? நீ வீட்டில் செஞ்சதான் எப்படி இருக்கான்? நல்லாயிருக்கும். காய்கறி கூட எப்படி தான் இருக்கான்? சொத்த கத்திரிக்காய், ஓட்ட தக்காளி இதெல்லாம் போட்டு தான் ரசம் வைப்பான். ஹோட்டலில் நல்ல தக்காளியில் வைப்பான்? வைக்க மாட்டான். 4 நாள் குழம்ப வச்சுருப்பான். கவனமாக இரு. நான் வேகமாக போகிறேன், சம்பாதிக்க போகிறேன், அவனை கூட சம்பாதிக்கிறேன். எதுக்கு செய்கிற? புருஷன் சம்பாதிச்சு பொண்டாட்டி வீட்டில் எது சமைச்சு கொடுக்க சொல்லு, இல்லை பொண்டாட்டி வீட்டு வேலைக்கு காமிச்சிட்டு புருஷன் சம்பாதிச்சு கொடு, சரி சமைச்சு கொடு. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழியை தேடுங்க. முன்னேற்றன்ற பேரில் அடுத்தவங்களுக்கு காட்டுறது கிடையாது. என்ன பண்ண முடியாது? ஆமாம், அடுத்தவங்களுக்கு 50 சவரம் போட்டுன்னு போயிடுறேன், அது முன்னேற்றமே கிடையாது. 50 சவரம் நீங்கள் போட்டுன்னு போயிருந்தோம், 50 சவரம் லாக்கரில் வச்சுட்டு கூட நீங்கள் இருக்கலாம், வீட்டில் வச்சுட்டு கூட இருக்கலாம். ஆனால் பணம் தங்கம் இருக்கிறது முன்னேற்றம் தான், காமிக்கிறது முன்னேற்றம் கிடையாது. போட்டுன்னு எல்லாருக்கும் காமிக்கிறதுனா கிடையாது, முன்னேற்றம் கிடையாது. அது பார்த்து அவங்கள பார்னாவில் வச்சுக்கிறேன் என்னொன்னே. அப்புறமா பாலிஷ் பண்ண நகைங்களை வாங்கி வச்சுக்கிது, இந்த கவரிங் நகைங்கெல்லாம் போட்டுக்கின்னு நானும் செயின் போட்டுனுக்கிறேன். நானும் இதெல்லாம் யார் நஷ்டா? திரும்ப அப்படித்தான் செயினை அறுத்துட்டு தங்கம் இல்லைன்னு திரும்பி வச்சுட்டு போயிடும். ஆமாம், ஏன் இது மாதிரி போட்டுக்கிறேன், நான் இவ்வளோ பொழுதோட உன்னை பார்த்துக்கிறேன், இப்படி போட்டுக்கிறேன்ட்டு எடுத்து போய்க்கிறான். மாட்டிட்டு போடணும் திட்டிக்கிறான். என்னடா இதெல்லாம் இது மாதிரி போட்டியாமா திரும்ப அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஸோ முன்னேற்றம் எது அப்படின்னா உங்கள் எண்ணத்தில் எழுகின்ற மாற்றம். நான் நல்லா இருக்கணும். யார் நினைக்கணா? நீயே நினைக்கணும். நல்லா இருக்கிறியா? உன்னையே கேட்கணும். இன்னும் நம்ம வளரணுமா? இன்னும் நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணுமா? இன்னும் பெருசாக நான் டெவலப் பண்ணுறது எப்படி? இப்படி தான் யோசிக்கணும். இந்த ஜாதி மதம் இதெல்லாம் யோசிச்சேன்னா ஆகுது.
வேலைக்கு ஆகாது. ஆமாம், இன்னும் சில பேர்லாங்கிறான் ஜாதகம் பார்த்தீங்கன்னா திடீர்த்து கோயிலுக்கு போயினே திஞ்சுனுக்குது, கோயிலாக போனால் முன்னேறலாம்னு நினச்சிங்கிறது. இப்போல்லாம் திடுதிப்புன்னு ஏன்னா வந்து ஊந்துடும், அப்படி கொடுக்குற தெய்வம் கோரை பிடிச்சின்னு குத்துரும். இப்படிலாம் நம்பியிருந்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் ஆன்மீகத்துக்கே இதுக்கு தான் போயினுக்கிறான். கோயிலுக்கு போய் கடன் கேட்கறது, இல்லை கடன் பிரச்சனை தீர்க்கறது. எந்த காரணத்தை கொண்டும் நீ கடை வாங்கினா நீ முன்னேறல, பின்னேறிட்ட. புரியுதா? கடன் நீ வாங்கியிருந்தியானா உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிற, பின்னாடி தாங்கிற. புரியுதா? மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி கடன் வாங்கிட்டேன்னா உன் கதை முடிஞ்சிச்சு. அன்றைக்கே நீ உனக்கான மரணத்தை நீயே நிர்ணயிச்சின, இல்லை உனக்கான வேதனையை நீயே நிர்ணயிச்சின, உனக்கான வெறுப்பை நீயே நிர்ணயிச்சின, உனக்கான தோல்வியை நீயே நிர்ணயிச்சின. கடத்தை விட்டுரு. கடன் வாங்காத, கடன் கொடுக்காத. கடன் வாங்கிட்டாலும் கடன் கொடுக்காத. இனி கடன் கொடுக்கறதில்லன்னு முடிவு பண்ணு. அப்போ தான் கடன் வாங்காமல் இருக்க முடியும். சம்பாரித்து அதில் சாப்பிடு, பிச்சை எடுத்து கூட சாப்பிடு. ஆனால் என்ன பண்ணாத, பிச்சை எடுத்து கூட முன்னேற்றம், கடன் வாங்கினா முன்னேற்றம் கிடையாது. பிச்சை எடுத்துக்கும் முன்னேற்றுவான். ஏன்னா 4 கடை தெரிஞ்சிடும். எந்த கோயில் அதிகம் உண்டி வருதுன்னு போயிச்சிடுவான். கடை வாங்குற நிலைமை அப்படி கிடையாது. கொடுத்தா தான் கொடுப்பாங்கன்னு நினச்சின்னு போராடின்னு நிற்பான். இங்கே வாங்கி அங்கே கொடுப்பான், அங்கே வாங்கி கொடுப்பான். கடன் பண்ண அதிகமாகினே இருக்கும். ஏன்னா கடன் மட்டும் நீ யாருக்குன்னா நிறுத்திட்டானே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவர் கடன் வாங்கினா திருப்பி தரலங்க அவருன்றத என்ன பண்ணுறாங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க. அதுக்காகவே பாலிஷாக குத்துன்னு வருவான். இன்னும் மேலும் மேலும் கடங்கானாவே வாங்கின்னு வருவான். கடன் வாங்காத, முன்னேற்றத்துக்கு தடை. மற்றபடி எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதி, செலவை நேர்மையாக பண்ணு, ஆரோக்கியமாக இரு, நல்லா 4 நகை நெட்டுன்னு சேர்த்து வை, கொண்டாட்டமாக வாழு. அதான் வாழ்க்கையில் முன்னேற்றம். ஆன்மீக முன்னேற்றன்றது நல்ல குருவை போய் தேடு. உன்னை சிதைக்காதவனாக இருக்கட்டும், உன்னை சிதைக்கக்கூடாது. உன் கேள்விக்கு பதில் சொல்கிறவனா அவன் இருக்கட்டும். கடவுள் சூன்யம் இதுக்கு ஆன்மீகத்துக்கும் அதுக்கும் இதான். இதை அடையிறதுக்கு அவனா சொல்லி தருவான் அப்படின்னா போ, எங்கன்னா போ. என்ன சொல்லுது, நான் காசு அதிகமாக வச்சுருந்தா கம்மியாகிறவன் சொல்லி தருவானா? போ. ஏன் பயிற்சியை ஓசியில் வாங்கி சொன்னால் வேலைக்கு ஆகாது. உனக்கு என்னென்ன கற்றுன்னு வந்து ஒருத்தவங்க என்னை விட கம்மியாக தரான்னு வச்சுக்கேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்ன இருந்தாலும் நான் சுட்ட இட்லி வராது. ஆன்மீகம்னா முகமுகமாக அந்த ஆளை கூட பேசி தெளிவாகிறது தான் ஆன்மீகம். ஏன் அந்த பக்கம் நீ அந்த வேறு இது மாதிரி வேறு டைப் ஆஃப் ஆன்மீகம்லாம் இருக்குது. நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது இந்த உலகத்தில். எனக்கு தெரில, உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஆன்மீக முன்னேற்றன்றது கடவுளை அழகாக செஞ்சு வச்சுட்டுக்கிறார், பிரச்சனை கிடையாது. சமூக முன்னேற்றம்னா ஜாதி ரீதியும் நீ முன்னேற மாட்ட. நீ ஜாதி பார்த்தா முன்னேற மாட்டேன். நீ எந்த ஜாதியாக இருந்தாலும், தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, உயர்த்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, வேலைக்கு ஆக மாட்டேன். நான் வந்து கொத்தனார் வேலை செய்கிறேன், தாழ்த்தப்பட்டவர் வீடு கட்டி தர மாட்டேன்னா உன் கதை முடிஞ்சிச்சு. நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன். அப்படி பண்ணுறவர் யாரும் இங்கே வாழ்க்கையில் ஆமாம் கிடையாது. நீ ஸ்விக்கியில் போய் வேலை செய்கிற மூலையார் ஆகிட்டேன்னு வச்சுக்கோமே. நான் வந்து ஜாதியில் மட்டமாகறவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னாக்கா ஸ்விக்கிக்காரன் தைத்தி வச்சுருவான் ஓடி போன்னு. ஆமாம், நான் அந்த தெருவுக்கெல்லாம் டெலிவரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாறேன், நான் உனக்கு வேலைக்கு வச்சுக்க மாட்டேன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதெல்லாம் ஜாதியெல்லாம் உதவாது. அதுவே கைண்டின்னு அதுவே ஓட்டுறோம். நீ ஒன்றும் தேவைப்பட வேண்டியதில்லை. அதெல்லாம் பழுத்த இலைகள், ஜாதியெல்லாம் பழுத்த இலைகள், அது உதவாது. ஆனால் அதுவே உழுந்துடும். உனக்கு பிரச்சனை அது கிடையாது. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறத்துக்கு உன் ஜாதியை மறந்துடு, உன் மதத்தை மறந்துடு, உழைப்பை நம்பு. உழைப்பை நம்பு. பிரத்தியாருக்கு உதவியாக இருக்கணும், நீ நல்லாரு. உதவி பண்ணு, சும்மா பண்ணாத, காசுக்கு பண்ணு. உதவி பண்ணுற பேர் விழின்ட்டு அப்படியே தியாக செம்பலாக இருந்துன்னு அப்படிலாம் இங்கே வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. உன் உதவிக்கான காசு என்ன பண்ணு, கேளு. நான் இது மாதிரி செஞ்சால் எனக்கு இவ்வளோ காசு கொடுன்னு கேளு. வேலை செய், செருப்பு தைச்சி விட்டு காசு வாங்கிக்கோ, தப்பு கிடையாது. அவருக்கு கீஞ்ச செருப்பு போட்டுன்னு போயிடுறாரு, அவர் நான் தைச்சி தருவேன் அப்படிலாம் இங்கே என்ன பண்ணாத, அப்படிலாம் கிடையாது. செருப்பு தைக்கிறது சர்வீஸ் தான், அவர் காசு கொடுக்குறதும் சர்வீஸ் தான். காசு வாங்குறதுனால ஒட்டி நீ உதவி செய்யலன்னுலாம் ஆகாது. அதனால் காசுக்கு மரியாதை கொடு, பணத்துக்கு மரியாதை கொடு. புரியுதா? உனக்கு முதல் மரியாதை கொடு, பணத்துக்கு 2வது மரியாதை கொடு. சந்தோஷமாக இரு. பொண்டாட்டி பிள்ளை பேச்சு கேட்டுன்னு சீர்கெட்டு போயிடாத. ஆமாம், நிறைய பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இப்படி தான் சம்பாதிக்கிறதே சொல்லிட்டு உன்னை சம்பாதிக்கிற மிஷின் ஆக்கிடுவாங்க. நிறைய பொண்டாட்டிங்களுக்கு புருஷன் ஏடிஎம் ஆகுறாங்க. இல்லை, சில இடத்துல மட்டும் சில பொம்பளைங்க ஏடிஎம்மாக மாறுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஒத்துக்காத. எப்படியும் உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்க பாரு. புரிய வை. உன் கூட இருக்கிற உன் பிள்ளைக்கோ உன் பொண்டாட்டிக்கோ சொல்லு, புரிய வை. புரிஞ்சுக்கலன்னா விட்டு விலகி வை. ஒன்று புரிய வை, இல்லைன்னா என்ன பண்ணி வை, விலகி வை அல்லது விலக்கி வை. விலகிடு அல்லது விலக்கி வை. சந்தோஷமாக வாழ்றது டார்கெட்டு. முன்னேற்றம்னா என்னன்னா எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து போய் சாகும்போது என்ன மிஞ்சம், சாகும்போது வயசான காலத்தில் உட்காந்து இருப்பில்ல. அப்போ வாழ்ந்த வாழ்க்கையை நீ யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் நல்லா வாழ்ந்தேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா ஊர் சுற்றினேன், நல்லா சந்தோஷமாக இருந்தேன், அதுதானா உனக்கு நினைவில் இருக்கும். மற்றதெல்லாம் வேஸ்ட்டு. சொத்து கூட வராது.
நீ இந்த தங்க நகைகள் அன்பு, ஆருயிர் கணவன், ஆருயிர் மனைவி, இவங்களாம் கூட அனுபவம் மட்டும்தான் உனக்கு கூட வரும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? எதை சேர்த்து வை? நல்ல அனுபவத்தை செஞ்சு வை. முன்னேற முன்னேற உனக்கே கடவுளுக்கு நன்றி சொல்ல தோணும். கடைசியில் நன்றி உணர்வோடு இரு, அழகாக சமாதி சாதிச்சிடலாம். கடைசியில் எப்படி இரு, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை குத்திய கடவுளே, இல்லை என்னை கொண்டாட வச்சு என் வாலிபத்தில் நான் இவ்வளோ சம்பாதிச்சேன், அதனால் நான் உட்காந்து நீ இப்போ என்ன பண்ணுகிறேன், சாப்பிட்றேன், கால் நீட்டி நர்ஸுக்கிட்ட பிடிமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வசதி வச்சுக்கோ. இல்லை என்ன பண்ண மாட்டாங்க, 100 ரூபா கொடுத்தா ஒரு நர்ஸ் வருவாங்களா வர மாட்டாங்களா? இல்லை 1000 ரூபா கொடுத்தா வர போகிறாங்க, இல்லை 5000 ரூபா கொடுத்து கூட வரலாம். சின்னதாக ஒரு கதை, அமெரிக்காவில் ஒரு பொம்பளை கால் பூஞ்சிக்கு நேர்கிறா. அந்த ஓனர் கேட்குறா, நாளைக்கு ஒன்று லாட்டிச்சு என்ன பண்ணுவேன், என்னை கால் பிடிக்க சொல்லுவேன். அப்படி ஆகாத, தப்பு. புரியுதா? கால் பிடிக்கிறதுக்கெல்லாமா காசு கொடுப்பேன்? புரியுதா? நான் உன்ன மாதிரி கால் பிடிக்க மாட்டேன், ஆரோக்கியமாக இருக்கணும்னு கதையை மாற்று. கதை சொல்லி உன்னை ஏமாத்துறானுங்க. கதைகள்லையும் தப்பு இருக்கும், கவனமாக இரு. புரியுதா? சீர்திருத்த கதைகள்லாம் சொல்லி வச்சுருப்பான், தத்துவ கதைகள்லாம் சொல்லி வச்சுருப்பான். கொஞ்சம் என்ன பண்ணு, கவனமாக இரு. கண்ட கஷ்டமாகலாம் குறைச்சிட்டு கண்டத்தில் போய் இது என்ன பண்ணாத, அசிங்கப்படுத்திக்காமல் சந்தோஷமாக இருக்க பார், முன்னேறு, நல்லாரு.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம்.